Hello everyone, welcome to this amazing session of Mirror 30 in MCQ solving of NST. Guys, ரொம்ப முக்கியமான சீரீஸை உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. நிறைய பேருக்கு MCQ சால்விங் ஒழுங்காக வரல. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எந்தெந்த MCQஸ்லாம் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் இந்த நீட் எக்ஸாமில் கேட்க ஹையஸ்ட் சான்ஸ் இருக்கோ அந்த பேட்டர்ன் எடுத்திருக்கோம். அண்ட் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச JEE மெயின் எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் ரொம்ப முக்கியம் நீட் எக்ஸாமுக்கு. ஸோ அதுலேருந்து முக்கியமான MCQs எல்லாத்தையுமே எடுத்து வச்சு உங்களுக்காக நாங்கள் சால்வ் பண்ணுறோம். இதில் ஈஸி கொஷின்ஸ் பெருசாக இருக்காது, நிறைய நல்ல குவாலிட்டி கொஷின்ஸ் இருக்கும். எதெல்லாம் நீட்டில் நல்ல லெவலில் கேட்க முடியுமோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை ஒருத்தர் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீ பிகினராக இருக்கனாலும் நீ பார்க்கலாம், இல்லை ஓரளவுக்கு நான் கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கேன், நல்ல MCQs எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறேன், தெரிஞ்சிக்க நினைக்கிறேன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்னா உனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீ நல்ல மார்க்ஸ் வாங்க நினைக்கிறேன்னா உன்னோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த MCQs ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மிரர் 30 சீரீஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டி MCQஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிக்கும். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் அப்படியே நீட் எக்ஸாமில் வரலாம். ஸோ சேஃப்டிக்கு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ, தப்பே இல்லை. நீ எப்படி இருந்தாலும் பண்ணதா போகிற, இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் நல்லா பார்த்துக்கோ. ஸோ வித் திஸ் ஸ்ட்ரெயிட் அவே இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் ஒவ்வொன்று எடுக்கிறதுக்கு முன்னாடி லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்ஸ் எங்களோட டீச்சர்ஸ் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதே நைட் உட்காந்து ஒவ்வொரு கொஷினும் செலக்ட் பண்ணி உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்காக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், உங்களோட லைக் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ், இந்த செஷன் உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை தெரிவிங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னும் நிறைய செஷன் உங்களுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட்டுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த செஷனை ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ண சொல்லி சேலஞ்ச் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிட போகிறாங்க. அண்ட் இதோட PDF எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்லையும் நம்ம TNVK நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்குள்ளே TNVK கோர்ஸ்குள்ளேயும் கிடைக்கும். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நல்லா படி. ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் ஸ்ட்ரைட் அவே ஸ்டார்ட் த செஷன் கைஸ். Hello everyone. So welcome to this amazing session that is the Mirror 30 series. Mirror 30 series na enna? So one of the best 30 questions வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ அந்த கொஷின்ஸ் இந்த சாப்டரில் யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ண போகிறதில்ல, அலாங் வித் தட் கான்செப்டும் ரிவைஸ் பண்ண போகிறோம். அதுவும் கான்செப்ட் வந்து டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு சாப்டரை கவர் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் தென் MCQ சால்வ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகேவா, ரெடியா? ஸோ இன்னைக்கு we are going to start a new chapter that is basic, like which is ஒரு ஹியூமன் ஃபிசியாலஜியில் ரொம்ப பேசிக்கான சாப்டர், தட் இஸ் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லேருந்து MCQஸை சால்வ் பண்ண போகிறோம். ரெடியா? ஸோ திஸ் இஸ் பிரியங்கா ரமணா, உங்களோட நீட் எஜுகேட்டர். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்கள் ஃபர்தராக வர எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ பி அட்டென்டிவ் அண்ட் பேஷண்ட். லெட் ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மிரர் 30ல் வந்து 30 கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன். எஸ், வெல் அண்ட் குட். ஸோ இந்த ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியணும்ல உங்களுக்கு. அது தெரிஞ்சிச்சுன்னா ஈவன் மோர் கிளாரிட்டி, இந்த சாப்டரை கற்றுக்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன் டாபிக்ஸ் டு பி கவர்ட். டாபிக்ஸ் டு பி கவர்ட். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்று இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். வாட்? ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீத்திங் மெக்கானிசம். எப்படி ப்ரீத்திங் நடக்குது, இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன், இன்ஹலேஷன், எக்ஸ்ஹலேஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீதிங் மெக்கானிசமில் வரும். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி. ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இதில், இந்த சாப்டரில். நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். And then transport of gases. Transport of gases னு சொல்லலாம், இல்லை transport of oxygen and carbon dioxide னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ஆஃப் gases. Regulation. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து disorders of
ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னென்ன டிஸார்டர்ஸ் வரும், லைக் டிசீசஸ் என்னென்ன காஸ் ஆகும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னால அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக இந்த சாப்டர், லைக் இந்த செஷனில் வந்து இந்த சாப்டரில் இத்தனை டாபிக்ஸ், அதாவது ஒரு ரெஸ்பிரேஷன் நம்ம இன்ஹேல் ப்ரீத் பண்ணுறோம், இந்த லங்ஸுக்கு சம்மந்தப்பட்ட தேவைப்படுற இது என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் அது நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த சாப்டரில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல் அபவுட் லங்ஸ் அண்ட் ப்ரீத்திங் ப்ராசஸ். ஓகே, ரெடியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ப்ரீத்திங் மெக்கானிசம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் காட்டுறேன், இந்த கொஷின் உங்களால் சால்வ் பண்ண முடியுதா பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், நீட் 2025, அதாவது லாஸ்ட் இயர் கொடுத்த கொஷின்மா. இங்கே ஃப்ராக்ஸ் ரெஸ்பைரிங் வாட்டர் பை ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி. அண்ட் வாட்டரில் வந்து ஃப்ராக்ஸ் அப்படின்றது யூஸ்வலாக ஃப்ராக்ஸ் என்ன, ஆம்ஃபிபியன்ஸ். ஸோ இது பை ஸ்கின் வந்து பை ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி வழியாக ரெஸ்பிரேஷன் நடத்தும் இன் வாட்டர். அண்ட் இன் லேண்ட் வந்து ஸ்கின்னு, பக்கல் கேவிட்டி அண்ட் லங்ஸ் வழியாக ரெஸ்பிரேஷன் நடத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், பட் நமக்கு இதை பற்றியே தெரியாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் கற்றுட்டு வந்துடுவோம், கான்செப்ட்ன்றது ரிவிஷன் பண்ணிவிடுவோம். ஸோ ரிவிஷனும் பண்ண மாதிரி இருக்கும், கான்செப்ட் எம்சிக்யூஸும் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிரர் 30ல் திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங், அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னங்க, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அப்படின்றது. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்னென்ன ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க. தட் இஸ் லோயர் இன்வெர்டிபிரேட்ஸில் ரெஸ்பிரேட்டரி, லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ், கியூட்டிக்கல், நெக்ஸ்ட் ட்ராக்கியல் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் கில்ஸ், நெக்ஸ்ட் லங்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ், கியூட்டிக்கல், ட்ராக்கியல் டியூப்ஸ், கில்ஸ், லங்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸ்கின்னை மேலே வரும், தட் இஸ் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து லங்ஸ் வந்து பல்மனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ லோயர் இன்வெர்டிபிரேட்ஸில் ஸ்பாஞ்சஸ், சீலென்ட்ரேட்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து லோயர் இன்வெர்டிபிரேட்ஸில் தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது நடக்கும். இந்த லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ் தான் வந்து இங்கே ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸ்பாஞ்சஸ், சீலென்ட்ரேட்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் இதிலெல்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்ன, that is lower invertebrates. So concept வந்து ஒரு 5 minutes, almost 5 to 6 minutesல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் question solve பண்ண போறோம். So இதில் sponges, cylindrites, platformsல lower invertebrates is the respiratory organ. And then earthwormsல cuticle அப்படின்றது தான் வந்து அந்த edge part இருக்கும்ல, that is அந்த cuticleல வந்து தான் respiratory organ. அதே insectsல வந்து tracheal tubes, whereas aquatic arthropods, mollusks and fishesல வந்து gills is the respiratory organ. gills அப்படின்றது. நெக்ஸ்ட் reptiles, birds, mammals, amphibians இதிலெல்லாம் lungs அப்படின்றது respiratory organs. ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குமா? ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்னா என்னென்னன்றது சொல்லணும். லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ், கியூட்டிக்கல், ட்ராக்கியல் டியூப்ஸ், கில்ஸ், lungs. These are the respiratory organs. And the respiratory organs க்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கூட சொல்லியாச்சு. You must remember it. Okay? கிளியரா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ன்றது யூஸ்வலாக வந்து ஒரு ஆம்ஃபிபியன். ஆம்ஃபிபியன்னா என்ன மீனிங்னா, இட் கேன் லீவ் இன் வாட்டர்லையும் இருக்கும் சர்வை பண்ணும், அண்ட் தென் லேண்ட் மேலேயும் சர்வை பண்ணும். தட் இஸ் கால்ட் ஆம்ஃபிபியன்மா. ஸோ லேண்ட் மேலேயும் வாட்டர் மேலேயும் சர்வை பண்ணும். ஸோ இந்த ஃப்ராக்ன்றது லேண்ட் மேலே சர்வை பண்ணால் எது ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக ஆக்ட் பண்ணோம்னா, ஸ்கின், பக்கல் கேவிட்டி, லங்ஸ் இது மூணுமே ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக ஆக்ட் பண்ணும். வேறாஸ் வாட்டரில் சர்வை பண்ணும்போது ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி மட்டும்தான், லங்ஸ்ன்றது இங்கே டஸ் நாட் கம்ஸ் இன் டு பிளே. வெறும் ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி மட்டும்தான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இங்கே ஒர்க் பண்ணும், ஆக்ட் பண்ணும். கிளியரா? டன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் டாபிக், தட் இஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ கொஷின் சால்வ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி நீட் 2025 கொடுத்த கொஷின், ஃப்ராக்ஸ் ரெஸ்பைர் இன் வாட்டர் பை ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி. எஸ், வாட்டரில் ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி. நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஆன் லேண்ட் பை ஸ்கின், பக்கல் கேவிட்டி அண்ட் லங்ஸ். லேண்டில் வந்து ஸ்கின்னு, பக்கல் கேவிட்டி, லங்ஸ். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ தேர் ஃபோர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஃபார் வாட்டர் or not. The statement is false for both. The statement is true for water. No. Option D, that is the statement is true for both environment க்கு true தான். So this is option D. Is it clear? இது வந்து NEET 2025 ல கேட்ட question. That is last year கேட்ட question. ஓகேவா? Clear? Which of the following group of animals is used for gills for respiration? Gillsக்கு நான் யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ரெஸ்பைரேஷனுக்கு கில்ஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த ஆர்கானிசம்ஸ், எந்தெந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்றது
இங்கே யூஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன் இது பண்ணோம் அப்படின்னா யூஸ்வலாக கில்ஸுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். என்னம்மா கில்ஸுக்கு இங்கே கில்ஸ் இஸ் ஃபார் யூஸ்ட் இன் எங்கே அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் mollusks அண்ட் ஃபிஷஸில் கில்ஸ் அப்படின்றது acts as respiratory organs. Gills acts as respiratory organs. ஓகேவா, கில்ஸ் அப்படின்றது ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா ஒர்க் பண்ணும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா arthropods, aquatic arthropods, mollusks and fishes. Option B is the right answer. ஸோ இங்கே பாருங்கள் என்சிஆர்டிலையும் பாருங்கள் இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸில் வந்து தீஸ் ஆர் த மெக்கானிசம்ஸ்மா. ஃபர்ஸ்ட்டு ஸோ கொஷின் கொடுத்தாங்கல்ல அது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஒரு கில்ஸ் விச் இஸ் அ ஸ்பெஷல் வாஸ்குலரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பிளாங்கியல் ரெஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து யூஸ்டு பை த மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ், mollusks and whereas ஃபிஷ்ஷஸ் கூட. ஓகேவா, வெராஸ் ஃபிஷ்ஷஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷஸ் யூஸ் கில்ஸ் இங்கே இருக்குதா. ஸோ arthropods, mollusks and fishes. Whereas amphibians, first question, amphibians, reptiles. Amphibians na frog, then a frog is also an amphibian. So it's birds and mammals respire through lungs, as frog go lungs valiya respire ago. Amphibians like frogs can respire through moist skin, cutaneous respiration. Okay, clear ah? Done. ஒரு கிளாரிட்டி இருக்குது உங்களுக்கு இப்போ, ஆமாவா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் தட் இஸ் அபவுட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பற்றி இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கா? இதுலேருந்து கொஷின்ஸ் வந்தால் நீங்கள் சால்வ் பண்ண முடியும்ல. இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? டன். நெக்ஸ்ட் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அடுத்து என்ன? ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நல்லா பார்த்துக்கோங்க, ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன? நம்ம இன்ஹேல் பண்ணுறது இந்த நாஸ்ட்ரில்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை. ஸோ நம்ம நோஸ் இருக்குல்ல, இதை வந்து நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் திஸ் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் இது வந்து நேசல் பாசேஜ். இது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ், இது வந்து நேசல் பாசேஜ். இங்கே வந்து இங்கே எட்ஜில் வந்து நேசல் சேம்பர் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வழியாக இது உள்ளே போச்சுன்னா இங்கே ஃபேரிங்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஃபேரிங்ஸ் தான் வந்து ஒரு பாத், அது வழியாக தான் ஃபுட்டும் போகும், லைக் ஏர் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம்ல அந்த ஏரும் மூவ் ஆகும். பட் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்க அதுக்கு நடுவில் ஒரு கேட் போட்டிருக்குவாங்க. அந்த கேட்டு வந்து தட் இஸ் கால்டு எபிக்ளாட்டிஸ், ஒரு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்டிலேஜினஸ் ஃப்ளாப் பண்ணுறது. அந்த கேட் இந்த ரெண்டு ஃபுட்டும் ஏரும் மிக்ஸ் ஆகாமல் இருக்க. ஸோ ஃபுட்டு வந்து அப்போ மிக்ஸ் ஆகாமல் இருக்க அந்த கேட் எபிக்ளாட்டிஸ்ன்றது செப்பரேட் பண்ணிடும். ஸோ ஃபுட்டுன்றது ஈசோஃபேகஸ்குள்ளே என்டர் ஆகும், ஏர் அப்படின்றது லாரிங்ஸ்குள்ளே என்டர் ஆகும். கிளியர்? ஸோ யூஸ்வலாக லாரிங்ஸ் அப்படின்றது சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிளியராக இது வர? டன். ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ், நேசல் பாசேஜ், நேசல் சேம்பர், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ் அண்ட் தென் லாரிங்ஸ், சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈசோஃபேகஸில் ஃபுட் போகும், இங்கே ஏர் போகும். ஓகேவா, இது வர கிளியராக உனக்கு? ஓகே. ஸோ ஒன்ஸு இந்த ஃபேரிங்ஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ்லேருந்து ஏர் அப்படின்றது ட்ராக்கியாவுக்கு மூவ் ஆகும். லங்ஸ்குள்ளே போகணும்ல ஏர், அதாவது ட்ராக்கியாக்குள்ளே நம்ம ஏர் பற்றி தான், லைக் ப்ரீத்திங் பற்றி தானே இந்த சாப்டர். ஸோ இந்த ஈசோஃபேகஸை விட்டுருவோம், இது ஃபுட் டைஜஷன் சாப்டரில் பார்ப்போம். ஸோ இப்போ லாரிங்ஸ் இந்த ஏருக்குள்ளே, ஏர் அப்படின்றது டைரெக்டாகன்றது ட்ராக்கியாவுக்கு மூவ் ஆகும். அந்த ட்ராக்கியாலேருந்து எக்ஸ்டென்ஸ், இந்த ட்ராக்கியான்றது மிட் தொராசிக் கேவிட்டி வரை எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மிட் தொராசிக் கேவிட்டி வரை எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபிஃப்த் தொராசிக் வெர்டிப்ரேல வந்து டிவைட் ஆகும். இந்த சென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் எபிக்ளோட்டிஸ்மா. இந்த எபிக்ளோட்டிஸ்னால லாரிங்ஸ் அண்ட் ஈசோஃபேகஸாக டிவைட் ஆகும். திஸ் இஸ் லாரிங்ஸ். ஸோ இது வழியாக ஏர்ன்றது உள்ளே வந்து இங்கே ட்ராக்கியா அப்படின்னும்ல, திஸ் இஸ் ட்ராக்கியா. இந்த ட்ராக்கியா அப்படின்றது இட்ஸ் அ மிட் தொராசிக் கேவிட்டி வரை எக்ஸ்டெண்ட் ஆகும். எப்போ இது டிவைட் ஆகும்? இந்த மாதிரி எப்போ டிவைட் ஆகும்னா அட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் தொராசிக் வெர்டிப்ரேல இந்த மாதிரி டிவைட் ஆகும். இந்த ட்ராக்கியான்றது ஃபிஃப்த் தொராசிக் வெர்டிப்ரேல டிவைட் ஆகுமா? கிளியராக இது வர? ஸோ ஃபிஃப்த் தொராசிக் வெர்டிப்ரே அதுக்கப்புறம் எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும்? டிவைட் ஆச்சுல்ல. ஸோ த ரைட் பிரைமரி ப்ராங்கை, லெஃப்ட் பிரைமரி ப்ராங்கை, லெஃப்ட் ரைட் பிரைமரி ப்ராங்கை. ஸோ பிரைமரி ப்ராங்கை அதுக்கப்புறம் செகண்டரிலேருந்து டெர்ஷரி. இங்கே பாருங்க பிரைமரி இல்லை. ஸோ இப்போது இது டிவைட் ஆகுதுமா. ஸோ இப்போ இது ரைட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது டிவைட் ஆகுது. இது பிரைமரி ப்ராங்கை, இது செகண்டரி ப்ராங்கை, இதுலேருந்து மறுபடியும் டெர்ஷரி, இதுலேருந்து சின்னதாக வருது டெர்ஷரி. ஸோ இந்த மாதிரி செகண்டரி டெர்ஷரி. ஸோ ப்ரைமரினா இந்த லைன். ஸோ புரியுதா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட்டு
ட்ராக்கியான்றது ஃபிஃப்த் thoracic vertebrae டிவைட் ஆகும் லெஃப்ட் அண்ட் ரைட்டா. ஸோ இப்போ ரைட்டில் இருந்துச்சுன்னா பிரைமரி ப்ராங்கை, இது செகண்டரி ப்ராங்கை அண்ட் தென் டெர்ஷரி ப்ராங்கை, இந்த மாதிரி டிவைட் ஆகும். ஸோ கிளியரா இது வர ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராங்கை எல்லாம் வந்து தீஸ் ஆர் சப்போர்ட்டட் பை இங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் டு இங்க வர எது வந்து சப்போர்ட் பண்ணா இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் அப்படின்றது சப்போர்ட் பண்ணும். தீஸ் ஆர் சப்போர்ட்டட் பை வாட்? இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ். ஓகே, இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் அப்படின்றது சப்போர்ட் பண்ணும். இது வரதான் அப் டு பிராங்கியோல்ஸ் வரதான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இது என்டர்ஸ் இன்டு ஆல்வியோல், வெரி தின் இர்ரெகுலர் வால் ஆல்வியோலைக்குள்ள என்டர் ஆகும். ஸோ லிசன், லுக் அட் திஸ், திஸ் இஸ் கால்ட் ஆல்வியோலை. ஸோ இந்த ஆல்வியோலைக்குள்ள என்டர் ஆகும். ஓகேவா? கிளியர்? சாரி, ஒரு கிளாரிட்டி இருக்கா? கிளியரா? ஸோ இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இது வரை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த லங்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் லங்ஸ், ஓவராலாக லங்ஸ். ஸோ இந்த லங்ஸ் வந்து கவர்ட் பை டபுள் லேயர் ப்ளூரா மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ளூரா மெம்ப்ரெயினால, டபுள் லேயர் ப்ளூரா மெம்ப்ரெயினால இந்த லங்ஸ்ன்றது கவர் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இந்த ப்ளூரல் மெம்ப்ரெயின் இருக்கு, அது நடுவில் ஒரு ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஃப்ளூயிட் தான் வந்து ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவில் என்ன இருக்கு? ப்ளூரல் ஃப்ளூயிட். இது எதுக்கு இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட்னா ஃப்ரிக்ஷன், லங் சர்ஃபேஸோட ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ண மட்டும்தான் இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட். ஸோ இதுவரை உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? அப் டு ஹியர். நாஸ்ட்ரில்ஸ், nasal passage, nasal chamber, pharynx, ஈசோஃபேகஸ்குள்ளே போயிடும். இந்த பக்கம் லாரிங்ஸ்குள்ளே வந்து ட்ராக்கியா மிட் thoracic cavity வரை எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபிஃப்த் thoracic vertebrae கிட்ட டிவைட் ஆகும். ப்ராங்கை ப்ராங்கியோல்ஸாக ஃபார்ம் ஆகி ஃபர்தராக என்டர்ஸ் இன்டு ஆல்வியோலை. ஓகேவா? கிளியரா? லங்ஸ் அப்படின்றதுக்கு என்ன மெம்பரைன் இருக்கும்? லங்ஸை சுற்றி ப்ளூரல் மெம்பரைன் அப்படின்றது இருக்கும். அந்த மெம்பரைன்ஸ்க்கு நடுவில் ஃப்ளூயிட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குமா? அந்த ஃப்ளூயிட்ஸ் என்ன சொல்கிறோம்? ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றதுன்னா இந்த லங் சர்ஃபேஸை வந்து லங் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதோட ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அது மேலே இருக்கிற ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகே, கிளியரா? டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து thoracic chamber. thoracic chamber அப்படின்றத பற்றி படிப்போம். திஸ் இஸ் thoracic chamber வச்சுக்கோங்க. இதில் இன்னர் மெம்பரெயின், அவுட்டர் மெம்பரெயின்னு 2 டைப்ஸாக டிவைட் ஆயிருக்கு. ஸோ இன்னர் மெம்பரெயினை வந்து இன்னர் மெம்பரெயின் லங் சர்ஃபேஸ்க்கோட கான்டாக்டில் இருக்கும், அதாவது லங் சர்ஃபேஸ்க்கு ஒட்டிட்டு இருக்கும் இன்னர் மெம்பரெயின். அவுட்டர் மெம்பரெயின் அப்படின்றது வந்து இங்கே வந்து thoracic கேவிட்டிக்கு டச் ஆகியிருக்கும். thoracic நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். thoracic chamberல இன்னர் மெம்பரெயின் அப்படின்றது லங் சர்ஃபேஸ்க்கு அட்டாச் ஆயிருக்கும், அவுட்டர் மெம்பரெயின் அப்படின்றது thoracic கேவிட்டிக்கு அட்டாச் ஆகி இருக்கும். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் இந்த thoracic chamber அப்படின்றது இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆன் ஏர்டைட் கண்டெய்னர் அண்ட் ஏர்டைட் கண்டெய்னர். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி. ஸோ டார்சலி பை இட் இஸ் இந்த thoracic chamber இருக்கா, இட் இஸ் டார்சலி present by vertebral column, ventrally by sternum, laterally by ribs, lower side dome shaped diaphragm. You should remember this. Dorsally by vertebral column, ventrally by sternum, dorsally by vertebral column, ventrally by sternum, laterally by ribs, lower side வந்து dome shaped diaphragm. Clear? இதுவரை done. So you should remember this: dorsally, ventrally, laterally and lower side. Dorsally by vertebral column, laterally by sternum, ventrally by sternum, laterally by ribs and lower side வந்து dome shaped diaphragm. ஓகேவா? thoracic chamber. நெக்ஸ்ட் இந்த லங்ஸ் இருக்குல்ல, இந்த லங்ஸ். ஸோ அதில் 2 பார்ட்ஸ் இருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஸ்டார்டிங் இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் இருக்கா, nasal passage, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ், அதுலேருந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து ஆல்வியோவில் என்டர் ஆகுதுல, அது வர 2 சேர்த்து 2 பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு. ஒன்று கண்டக்டிங் பார்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்ட். கண்டக்டிங் பார்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம இன்ஹேல் பண்ணுற கேஸை கொண்டு போய் அங்கே லங்ஸில் சேர்க்கறது வந்து கண்டக்டிங் பார்ட். அதுக்கப்புறம் அந்த லங்ஸில் வந்து அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்ல, இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும்ல, இந்த கன்வர்ஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டக்டிங் பார்ட்னா என்ன? எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, ப்ராங்கியை இருக்குல்ல, ப்ராங்கியோல்ஸ், அது வர கண்டக்டிங் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ லைக் இங்கே பாருங்க, தட் இஸ் ஸோ இங்கே வர பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி.
ஸோ இது வர என்ன சொல்கிறோம்னா கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது என்ன, இந்த கண்டக்டிங் பார்ட் என்ன பண்ணோம்னா ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், வெளியிருந்து எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ், நாட் ஓன்லி கேஸஸோடு சேர்த்தால டஸ்ட்டு சம்திங் அதெல்லாம் வரும்ல, ஸோ இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டக்டிங் பார்ட் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அண்ட் தென் ஏரை வந்து ஹியூமிடிஃபை பண்ணும் அண்ட் இந்த ஏரை வந்து இன்ஹேல் பண்ண ஏரை பாடி டெம்பரேச்சருக்கு கொண்டு போகும். இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன். கண்டக்டிங் பார்ட்டில் ஃபாரின் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணும், ஹியூமிடிஃபைஸ் த ஏர் அண்ட் பாடி டெம்பரேச்சருக்கு ஏரை கொண்டு வரும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கண்டக்டிங் பார்ட். கண்டக்டிங் பார்ட் பற்றி ஒரு ஐடியா இருக்கா? ஓகே. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பார்ட் அப்படின்றது என்னன்னா, it's a site of actual oxygen and carbon dioxide diffusion between blood and atmospheric air. எக்ஸ்சேஞ்ச் பார்ட் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னா என்ன, ஆல்வியோலைலேருந்து. ஸோ இந்த ஆல்வியோலை அதோட டக்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஆல்வியோலை அண்ட் அதோட டக்ஸ். ஸோ இது வந்து இட்ஸ் a site of actual oxygen and carbon dioxide diffusion நடக்கும் between air and atmosphere, between blood and atmospheric bloodக்கு நடுவில் diffusions நடக்கும். எங்க? இந்த exchange partல alveoli and its ducts. So இது வர this is all about what human respiratory system, that is second topic. clarity இருக்கா? human respiratory system. Is it clear for you? Done? Very good. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல், நாசல் பேசேஜ், நாசல் சேம்பர், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், எபிக்ளோட்டஸ் இருக்கும். இதனால் டிவைட் ஆகி ட்ராக்கியா எக்ஸ்டென்ஸ் மிக்ஸ் தொராசிக் கேவிட்டி, ஃபிஃப்த் தொராசிக் வெர்டிபிரேட் டிவைட் ஆகும். ப்ராங்கை, ப்ராங்கியோல்ஸ், இதெல்லாம் இது சப்போர்ட் பண்ணது இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரேட். அதுக்கப்புறம் ஆல்வியோலைக்குள்ளே என்டர் ஆகும். இந்த ஆல்வியோலை ஓகே ஃபைன், ஆல்வியோலைக்குள்ளே என்டர் ஆகும். லங்ஸ் அண்டர் டபுள் லேயர் ப்ளூரா இருக்கும், ப்ளூரல் மெம்பரேன், ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும். தொராசிக் சேம்பரில் இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன் லங் சர்ஃபேஸ்க்கு அட்டாச் ஆயிருக்கும், அவுட்டர் மெம்பரேன் தொராசிக் கேவிட்டி கான்டெக்ட்ல இருக்கும். தொராசிக் சேம்பர் வந்து டார்சலி, வென்ட்ரலி, லேட்ரலி அண்ட் லோயர் சைட். இது வந்து ஞாபகம் வச்சுன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். கண்டக்டிங் பார்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்ட். கண்டக்டிங் பார்ட் வந்து ஜஸ்ட் கொண்டு போய் சேர்க்கும், எக்ஸ்சேஞ்ச் பார்ட் வந்து டிஃப்யூஷன் அர்த்தம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். எவ்வளோ சிம்பிளாக என்னால் சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் ஒரு 5 to 6 minutes வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். கிளாரிட்டி இருக்குல்ல? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இங்கே பாருங்கள், இது எபிக்ளோட்டஸ், லாரிங்ஸ், ட்ராக்கியா, ப்ளூரல் மெம்பரேன், ஆல்வியோலை, ப்ளூரல் ஃப்ளூயிட், ப்ராங்கியோல்ஸ். இது வந்து லோயர் சைட் டயஃப்ரம், நெக்ஸ்ட்டு லங்ஸு, கட் எண்ட் ஆஃப் ரிப்ஸு, ப்ராங்கஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ஸ்பிளிட் ஆகுதுல, அது ப்ராங்கியோல்ஸ்னு சொல்லுவோம். இது பெருசாக இருக்கலைங்க, ப்ராங்கஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சிங்கிள், ப்ளூரல்னா ப்ராங்கியோல்ஸ். இது வர கிளாரிட்டி இருக்கா? கொஷின் சால்வ் பண்ணுவோமா? ரெடியா? incomplete cartilaginous rings support all of the following. எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ ட்ராக்கியா சப்போர்ட் பண்ணுமா? எஸ். நெக்ஸ்ட், இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் எங்கேருந்து சப்போர்ட் பண்ணும்? எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்லேருந்து ப்ராங்கியோல்ஸ் வர சப்போர்ட் பண்ணும். இதுதான் வந்து இன்கம்ப்ளீட் ப்ராங்கியோல்ஸ். ஓகேவா? இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ். ஸோ ட்ராக்கியா சப்போர்ட் பண்ணுமா? அண்ட் பிரைமரி செகண்டரி ப்ராங்கை சப்போர்ட் பண்ணுமா? செக்மெண்டல் ப்ராங்கை இஸ் நத்திங் பட் டெர்ஷரி, தட் இஸ் தேர்ட். டெர்ஷரி ப்ராங்கைன்னு சொல்லுவோம்ல, பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அது செக்மெண்டல் ப்ராங்கியல்னு சொல்லுவோம். எஸ், இதுவும் சப்போர்ட் பண்ணும். ரெஸ்பிரேட்டரி ப்ராங்கியல்ஸ். ரெஸ்பிரேட்டரி அப்படின்னாலே உனக்கு என்ன வரும்? ப்ராங்கியோல்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஆல்வியோல். அதோட டக்ஸை தான் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ப்ராங்கியோல்ஸ்னு சொல்கிறோம். அது சப்போர்ட் பண்ணாது. ஜஸ்ட் வந்து இங்கே நாஸ்ட்ரல்ஸ்லேருந்து ப்ராங்கியோல்ஸ் வரதா சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் டியில் சப்போர்ட் பண்ணாது, இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ். கிளியர்? டன். நெக்ஸ்ட், the conducting part of the respiratory tract does not help in conducting part வந்து எதுல ஹெல்ப் பண்ணாது? யூஸ்வலா என்னென்ன ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்கலாம். that is transport the atmospheric air to the alveoli. yes, correct. clear air from the foreign particles. correct. humidify and bring the air to the body temperatureக்கு ஏர் கொண்டு வரும். நெக்ஸ்ட், டிஃப்யூஷன். இந்த டிஃப்யூஷன் அப்படின்றது உனக்கு எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டில் நடக்கும், கண்டக்டிங் பார்ட்டில் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கிளியர்? ஸோ வேணா இங்கே பாருங்களேன், கண்டக்டிங் பார்ட்டில் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்டி பேஜ்லேருந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் டயமீட்டர்? நல்லா கேட்டுக்கோங்க.
இப்போ ஸ்மாலஸ்ட் டயமீட்டர்னா நம்ம நாஸ்ட்ரல்ஸ்லேருந்து போக 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 அண்ட் ஆல்வியோல டக்ஸ்ட் இன்னும் ஸ்மால் ஆகுமா, அதோட டயாமீட்டர்ன்றது இப்போ பெருசாக இருக்குது லங்ஸ்லேருந்து இங்கே வந்து ட்ராக்கியா ப்ராங்கியல்ஸ் இன்னும் சின்னது இந்த மாதிரி. ஸோ டயாமீட்டர் என்ன ஆகுதுங்க, டயாமீட்டர் அப்படின்றது குறைஞ்சிட்டே போகுது. ஸோ ப்ரைமரி ப்ராங்கியோல்ஸ், ஆமாவா இல்லையா, ப்ரைமரி 1 2 primary bronchitis, yes. அதுக்கப்புறம் செக்மெண்டல்னா தேர்ட் ஒன் ரெஸ்பிரேட்டரி bronchioles, நெக்ஸ்ட் alveolar duct. ரெஸ்பிரேட்டரி bronchioles-னா alveoli வரும். alveolar ducts அப்படின்றது அது வந்து alveoli-க்குள்ள தான், புரியுதா உனக்கு, alveoli-க்குள்ள அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். பட் இங்க bronchitis பத்தி bronchioles பத்தி பேசுறதுனால அது ஸ்மாலஸ்ட் டயாமீட்டர் இதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றதுனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், தட் இஸ் alveoli. கிளியரா, ஆல்வியோலைக்கு தான் வந்து ஸ்மாலஸ்ட் டயாமீட்டர் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட், in which of the following respiratory tubule dead space volume is not found? What is usually dead space ma? Dead space na என்ன சொல்லுங்க. dead space volume na எங்க வந்து gaseous exchange நடக்காது, where gas exchange does not occur is called dead space. Dead space na என்ன, gas exchange என்றது நடக்காது, that is called dead space. So இங்க first option A ல பாத்தீங்கன்னா that is primary bronchiole, next alveolar duct, segmental bronchi, interpulmonary bronchi. ஸோ யூஸ்வலாக வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. வெறும் ஆல்வியோலையில் மட்டும்தானே கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஆமாம், கேஸ் எக்ஸ்சேஞ்ச்ன்றது ஆல்வியோலைன்னா தான் நடக்கும். பட் இங்கே கேட்டிருக்கிற கொஷன் என்ன, டெட் ஸ்பேஸ்ன்றது எங்கே இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்காதுன்னு, டெட் ஸ்பேஸ்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்காதோ அது. பட் எங்கே இருக்காதுன்னு கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் பி. மற்ற எல்லாத்துலேயும் வந்து டெட் ஸ்பேஸ் இருக்கும்ல, ஆமாவா இல்லையா, இதில் தான் நடக்கும் எக்ஸ்சேஞ்ச்ன்றது, மற்ற எல்லாத்துலேயும் நடக்காது அப்படின்றதுனா ஆப்ஷன் பி. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட், இதாவது இந்த கொஷன் நீட் 2013 கேட்ட கொஷன். லிசன் கேர்ஃபுல்லி. The figure shows a diagrammatic view of human respiratory system with labels. ABC, select the option given. Correct identification. அதோட ஆப்ஷனோட இல்லை, பார்ட் மட்டும் இல்லை, அதோட ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ பாருங்க, லிசன் கேர்ஃபுல்லி. தட் இஸ் ஆப்ஷன் சி, அதாவது ஆப்ஷன் ஏ என்னம்மா, ட்ராக்கியா, லாங் டியூப் சப்போர்ட்டட் பை கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டா, இன்கம்ப்ளீட் தானே, ஸோ இன்கம்ப்ளீட் வரும்ன்றதுனால ஸோ திஸ் இஸ் ராங் ஒன். நெக்ஸ்ட், ஆப்ஷன் பி என்னங்க, தட் இஸ் ப்ளூரல் மெம்பரேன் சொல்கிறாங்க. சரவுண்ட் ரிப்ஸ் ஆன் போத் சைட்ஸ் டு ப்ரொவைட் குஷன் அகெயின்ஸ்ட் ரப்பிங். குஷன் வருமா, குஷன் நாட் ஃப்ரிக்ஷன் வரும். ஃப்ரிக்ஷன் வரும்ல, ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன்ல. நெக்ஸ்ட், ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட், ஆப்ஷன் சி என்ன, alveoli, thin walled vascular bag like structure for exchange of gases. எஸ், alveoli கரெக்ட் தான், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன, தட் இஸ் டி என்ன இருக்குங்க, டயஃப்ரம், லோயர் எண்ட் ஆஃப் லங்ஸ் அப்படின்னு சொல்ற, புல்ஸ் இட் டவுன் டியூரிங் இன்ஸ்பிரேஷன். டயஃப்ரம்ன்றது புல்ஸ் இட் டவுன் கிடையாது, புல்ஸ் அப், அதனால that is wrong. So option A is the right answer. So this is all about human respiratory system. That is, listen carefully. Respiratory organs முடிஞ்சா ஒரு clarity இருக்கா, ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னன்றது புரிஞ்சிச்சா? என்சிஆர்டியில் அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கம்ப்ளீட்டட், ரைட்? இந்த 2 டாபிக்ஸ் இப்போ கம்ப்ளீட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாமா? தட் இஸ் ப்ரீத்திங் மெக்கானிசம்னா என்ன. இந்த 2 டாபிக்ஸ் இப்போ கிளாரிட்டி இருக்குல்ல, ப்ரீத்திங் மெக்கானிசம்னா என்னன்னு பார்ப்போமா? ரெடி. ஸோ இது வர கிளாரிட்டி இருக்குது அப் டு ஹியர். ஓகே, கண்டக்டிங் பார்ட், எக்ஸ்சேஞ்ச் பார்ட். ஓகே, ஃபைன். ஸோ நவ் தட் இஸ் அ நியூ டாபிக், தட் இஸ் ப்ரீத்திங் மெக்கானிசம்னா என்னன்றதை பார்ப்போம். ப்ரீத்திங் மெக்கானிசம், ப்ரீத்திங் அப்படின்னாலே வந்து 2 விஷயம், ஒன்று இன்ஹேல் பண்ணணும், இன்னொன்று எக்ஸ்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஹேல் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷன். எக்ஸ்ஹேல் பண்ணுறத எக்ஸ்பிரேஷன். இன்ஹேல் பண்ணுறத இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்ஹேல் பண்ணுறத எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த இன்ஸ்பிரேஷனில் யூஸ்வலாக இந்த எக்ஸ்பிரேஷன்லையும் இன்ஸ்பிரேஷன்லும் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். அதாவது பல்மனரினா என்ன? லங்ஸுக்குள்ளே நடக்கிற அந்த ப்ரெஷரை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுற போதோ இல்லை எக்ஸ்ஹேல் பண்ணுற போதோ அந்த ப்ரெஷர் இருக்குள்ள லங்ஸ்குள்ளே, அதை தான் வந்து இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். இன்ஸ்பிரேஷனில் என்னென்னா இந்த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் அட்மாஸ்பியரில் இருக்கிற ப்ரெஷர் இருக்குல்ல, நம்ம இன்ஹேல் பண்ணுறோமே அந்த கேஸ், ஸோ அதோட ப்ரெஷரை விட இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் லங்ஸுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்படின்னா இன்ஸ்பிரேஷன். இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ அதனால நெகட்டிவ் ப்ரெஷர் இன் த லங்ஸ். அதே எக்ஸ்பிரேஷனா இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஸோ பாசிட்டிவ் ப்ரெஷர் இன் த லங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் கிளியரா? இன்ஸ்பிரேஷன் என்ன? இன்ஹேல் பண்றது. இங்க இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இங்க இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹலேஷன் இன்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னா, இட் இஸ் இனிஷியேட்டட் பை கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம். டயஃப்ரம்னா என்ன? இந்த லங்ஸுக்கு இந்த கீழே இருக்க லோயர் பார்ட் லங்ஸ் இந்த டோம் ஷேப்ல இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம டயஃப்ரம்னு சொல்றோம். அது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ராக்ரம். ஸோ இந்த டயஃப்ராக்ரம்ன்றது கான்ட்ராக்ட் ஆகும். இதனால என்ன ஆகும்னா தொராசிக் சேம்பர் இருக்குல்ல, அதோட வால்யூம் அப்படின்றது increase ஆகும். Volume of thoracic chamber is increases in anterior-posterior axis. Anterior-posterior axis. So contraction of external intercostal muscles lifts up the rib. So external costal muscles contract ஆச்சுனா ribs வந்து lift up பண்ணும். இதனால sternum increases the volume of thoracic chamber in dorsoventral axis so that pulmonary volume increases. சிம்பிளா சொல்ல போனோம்னா கான்ட்ராக்ஷன் டயஃப்ராக்ரம் ரெண்டு விஷயம் தான். இங்க டயஃப்ராக்ரம் ஒன்று, எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ஒன்று. இந்த டயஃப்ராக்ரம்ன்றது கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா தொராசிக் வால்யூம் இருக்குல்ல, தொராசிக் சாம்பரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே வந்து இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்ன்றது கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா ரிப்ஸை வந்து லிஃப்ட் அப் பண்ணும். ஸோ ஓகேவா? ஸோ ஸ்டர்னம் இன்க்ரீஸ் பண்ணுற எது? தொராசிக் வால்யூம், சாம்பரில் இருக்கிற தொராசிக் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும் in the dorsoventral axis. இது வந்து anterior posterior axisல increase பண்ணும் வால்யூமை. இது dorsoventral axisல வால்யூமை increase பண்ணும். ஸோ ஓவராலாக பல்மனரி வால்யூம்ன்றது ஃபைனலாக இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்ஸ்பிரேஷன்மா. ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இன்ஸ்பிரேஷன் சொன்னேன், என்ன பார்க்கலாமா? ஸோ தட் இஸ் இன்ஸ்பிரேஷன். நல்லா கேட்டுக்கோங்க. இன்ஸ்பிரேஷன்ல என்ன நடக்கும்? இன்ஹேலேஷன். ஸோ இன்ஹலேஷன்ல இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ரைட்? ஸோ இந்த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் அட்மாஸ்பரிக். இந்த இன்ஸ்பிரேஷன் எப்போ நடக்கும்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் ரெண்டு விஷயம். கான்ட்ராக்ஷன் ஆஃப் என்ன? ரெண்டு விஷயம். தட் இஸ் diaphragm and then contraction of external intercostal muscles. Contraction of external intercostal muscles. ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம்னு சொல்கிறோம்ல, இந்த டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா என்னத்தோ இதோட வால்யூம்ன்றது தொராசிக் சாம்பர் இருக்குல்ல, அதோட வால்யூம் இன்க்ரீசஸ். பட் எந்த ஆக்சிஸில்? ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸ். இதில் வந்து இது வந்து ரிப்ஸை வந்து லிஃப்ட் அப் பண்ணும். புரியுதா உனக்கு? ரிப்ஸை லிஃப்ட் அப் பண்ணும். அதுக்கப்புறம் வேற என்னன்னா ஸ்டர்னம் என்ன பண்ணும்னா, ஸ்டர்னம் மூணு விஷயம் இங்க. கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம், கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் மசில், ஸ்டர்னம் என்ன பண்ணும்னா தொராசிக் சேம்பரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும் இன் டார்சோவென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ புரியுதாடம்மா? ஸோ ஓவராலாக இங்கே பல்மனரி வால்யூம் அப்படின்றது இன்க்ரீசஸ். ஓகேவா? ஸோ புரியுதா? மூணு விஷயம். டயஃப்ரம், எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், ஸ்டர்னம். என்னென்ன நடக்கும்? டயஃப்ரமில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், பட் இன் ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸ். ஸ்டர்னம்லையும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பட் டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸில். இது எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸில் ரிப்ஸை லிஃப்ட் அப் பண்ணும் அண்ட் இட் இஸ் லெஸ் தென். ஸோ இப்போ இன்ஸ்பிரேஷன் ஒரு கிளாரிட்டி இருக்கா? இத்தனை நாள் கன்ஃபியூஸ் ஆன இன்ஸ்பிரேஷன் இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கா? டன்? கிளியர்? ஓகே.
நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸேஷன், தட் இஸ் எக்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷன்னா என்னம்மா? ஸோ எக்ஸ்பிரேஷன்னா இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி இன்ஹலேஷனில் நம்ம கான்ட்ராக்ஷன் சொல்கிறோமோ, இங்கே ரிலாக்ஸேஷன். டயஃப்ராக்ரம் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் டயஃப்ராக்ரம் வந்து ரிலாக்ஸ் ஆகிறப்போ ரிட்டர்ன்ஸ் டயஃப்ராக்ரம் அண்ட் ஸ்டர்னம் டு நார்மல் பொசிஷன்ஸ்க்கு மாற்றிடும். ஸோ இதனால தொராசிக் சாம்பர் வால்யூமும் கம்மியாயிடும். ஸோ பல்மனரி வால்யூமும் கம்மியாயிடும். புரியுதா? ஸோ இது இன்ஸ்பிரேஷன். இப்போ எக்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ்பிரேஷனில் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்மா. இதில் இப்போ கான்ட்ராக்ஷன் இதில் அப்படின்னா இதில் ரிலாக்ஸேஷன் ஆஃப் diaphragm and along with that intercostal muscles. Relaxation of diaphragm and intercostal muscles. So diaphragm intercostal muscles என்ன பண்ணோம்னா, இந்த diaphragm இருக்குல்ல, அந்த diaphragmயும் sternum இது எல்லாத்தையும் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். Therefore thoracic chamberல இருக்கிற வால்யூம் அப்படின்றது decreases, hence pulmonary volume decreases. So this is all about expiration. ஒரு clarity இருக்கா? இப்ப pulmonary volume decreases. Clear? Inspiration, expiration ஒரு clarity இருக்கு. நெக்ஸ்ட் அடிஷ்னல் மசில்ஸ் இருக்கு அப்டாமன்ல. இந்த அப்டாமன்ல எபிலிட்டி டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்டாமன்ல சில அடிஷ்னல் மசில்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம இன்ஸ்பிரேஷனையும் எக்ஸ்பிரேஷனோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆவரேஜ் ஹெல்த்தி ஹியூமன்ல எவ்வளோ பெர் மினிட்க்கு எவ்வளோ ப்ரீத் பண்ணுவாங்க ஒரு ஹெல்த்தி ஹியூமன்னா 12 to 15 டைம்ஸ் ப்ரீத். இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறோம்ல, அது மாதிரி 12 to 15 டைம்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிளியரா? சரி பாருங்க டயக்ராம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ இங்கே வந்து ஏர் என்டரிங் தி லங்ஸ்குள்ள என்ன நடக்குது? ஏர் என்டர் ஆகுது. ஸோ ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம்ன்றது இங்கே ரைஸ் ஆகும். இன்ஹேல் பண்ணி பாருங்க. ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம்ன்றது ரைஸ் ஆகும். ஓகே, ரிப் கேஜ் இது. ஸோ டயஃப்ராக்ரம்ன்றது கான்ட்ராக்ட் ஆகும். டயஃப்ராக்ரம் கான்ட்ராக்ட் ஆனாலே என்ன அர்த்தம்? இது இன்ஸ்பிரேஷன் நடக்குது. வால்யூம் ஆஃப் thoracic chamber increases. ஓகே, நெக்ஸ்ட் ஏர் எக்ஸ்பெல்டு, எக்ஸ்பிரேஷன், வெளியே போகுது ஏர்ன்றது. ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் பொசிஷன். வால்யூம் ஆஃப் thoracic raised, diaphragm relaxed and arched upwards. ஓகே, கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் mechanism of breathing, which is breathing mechanism nu kuda solla. Mechanism of breathing. Clear? Done? Next inga pathina NEET 2020 la ketta question ma. NEET 2020. Select the correct events that occur during inspiration and இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம். எஸ், இன்ஸ்பிரேஷனில் டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகும். கரெக்ட். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் காஸ்ட். எஸ், கரெக்ட். பல்மனரி வால்யூம் டிக்ரீசஸ்ன்னு சொல்கிறாங்க. பல்மனரி வால்யூம் டிக்ரீசஸா இன்க்ரீசஸா? பல்மனரி வால்யூம்ன்றது இங்கே இன்ஸ்பிரேஷனில் இன்க்ரீசஸ். intrapulmonary pressure increases. Intrapulmonary pressure decreases ma. ஏன்னா யூஸ்வலாக intrapulmonary pressure inspirationல is less than atmospheric pressure na. இது கம்மியாக தானே இருக்கும். ஸோ 3 and 4 is the wrong one. Okay, clear? Done? Next 2019 கேட்ட question. 2019 select the correct statement அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் பண்ணணும். எக்ஸ்பிரேஷன் இஸ் இனிஷியேட்டட் டியூ டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ராக்ரம். எக்ஸ்பிரேஷன்ன்றது எப்போ இனிஷியேட் ஆகும், ஸ்டார்ட் ஆகும்? டியூ டு ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயஃப்ராக்ரம் தான், நாட் கான்ட்ராக்ஷன். இட்ஸ் அ ரிலாக்ஸேஷன். ஸோ திஸ் ஒன் இஸ் ராங்.
Next, expiration occurs due to external intercostal muscles. No, external coastal muscles naala kadiyadu. Next, intrapulmonary pressure is lower than the atmospheric pressure. Intrapulmonary pressure அப்படின்றது lower than atmospheric pressure in inspiration. Yes, correct. So therefore option C right. Inspiration occurs when atmospheric pressure is less than. No, the atmospheric EPP is less than atmospheric pressure. அப்போ atmospheric pressure அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். Why lower? So this is wrong. So option C is the right answer. Clear? Done. Next question. Arrange the given steps of respiration mechanism in order they occur in. ஸோ இந்த ஆர்டர் வந்து நான் உனக்கு கான்செப்டில் சொல்ல, பட் இங்கே சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் அங்கே எடுத்துட்டேன். இந்த கான்செப்டில் மெக்கானிசம் கான்செப்டில் வரும். ஸோ இந்த ஆர்டர் யூ ஷுட் ரிமெம்பர், யூ மஸ்ட் ரிமெம்பர். இந்த ஆர்டர்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் 3 1 5 2 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 1 5 2 4. இந்த சென்ஸ் 3 1 5 2 4 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆக்சுவலி ஆர்டர் நாங்கள் சொல்லலை, அதனால நீங்கள் சொல்கிற கேட்டுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிரீத்திங் ஆர் பல்மனரி வென்டிலேஷன். ஃபர்ஸ்ட் வந்து வென்டிலேஷன் நடக்கும், பிரீத்திங் ஆர் பல்மனரி வென்டிலேஷன் நடக்கும். செகண்ட் வந்து நடந்த பிரீத்திங் நடந்ததுக்கப்புறம் டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் அக்ராஸ் ஆல்வியோலர். பிரீத்திங் வென்டிலேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் ஆல்வியோலர் கிட்ட சேர்க்குமா, அதுக்கப்புறம் டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் நடக்கும் ஆல்வியோலார் மெம்பரேன்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் பை பிளட் வழியா வந்து கேசஸ்ன்றது டிரான்ஸ்போர்ட் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூஸ்க்கு நடுவில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஷன்ன்றது எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை தி செல்ஸ்ன்றது யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த அரேஞ்ச்மெண்ட்மா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன, breathing ventilation or வேற என்ன சொல்லலாம், பல்மனரி வென்டிலேஷன் சொல்லலாம். ஒன்ஸ் இன்ஹேல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஆல்வியோலை கிட்ட போகும். ஆல்வியோலை கிட்ட போய் அங்க டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் நடக்கும் ஆல்வியோலை கிட்ட. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பிரீத்திங் வென்டிலேஷன், செகண்ட் ஒன் வந்து ஆல்வியோலை டிஃப்யூஷன் அப்படின்றது நடக்கும். ஒன்ஸ் அது மடந்து முடிஞ்சிச்சுன்னா கேசஸ்ன்றது டிரான்ஸ்போர்ட் ஆகுமா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் பை தி பிளட் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகும் கேசஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுனதுக்கப்புறம் மறுபடியும் டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகும் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூஸ்க்கு நடுவில். லாஸ்ட்டாக வந்து என்ன நடக்கும்னா ஆக்சிஜன்ஸ்ன்றது பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும், ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, செல்ஸ் இந்த சென்ஸ் நம்ம இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, கிளியரா? ஸோ in the mechanism you must not forget, you should remember it. Okay, clear? Next, so idu vara clarity irka. This is all about breathing mechanism. Clear? Done. Next, that is respiratory volumes and capacities அப்படின்றது next topic. That is fourth topic. ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி வால்யூமில் யூஸ்வலி 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இதில் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேர்ம்ஸ்க்கு மீனிங் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின் சால்வ் பண்ணணும்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைடல் வால்யூம். வாட் இஸ் டைடல் வால்யூமா? டைடல் வால்யூம்னா என்ன? வால்யூம் அப்படின்றது யூஸ்வலாக நம்ம நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன், நீங்களும் உட்காந்து கிளாஸ் பார்க்குறீங்க, பட் நமக்குள்ள பிரீத்திங் நடக்குது, நமக்கு அது தெரியல. பட் பிரீத்திங் யூஸ்வலாக நார்மலாக இன்ஹேல் நடக்குது, எக்ஸ்ஹேல் நடக்குது. ஸோ இன்ஸ்பிரேஷன் நடக்குது, எக்ஸ்பிரேஷனும் நடக்குது. ஸோ அந்த மாதிரி வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்டு டியூரிங் ஏ நார்மல் ரெஸ்பிரேஷனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர் ஆச்சு அண்ட் எக்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டைடல் வால்யூம். டைடல் வால்யூம் அப்படின்றது யூஸ்வலாக ஒரு ஹெல்த்தி மேனுக்கு அப்ராக்ஸாக 500 ml. ஒரு ஹெல்த்தி மேனில் எவ்வளோ இருக்குன்னா 6K to 8K ml ஆஃப் ஏர் பர் மினிட், 6000 to 8000. ஓகேவா? டைடல் வால்யூம். டைடல் வால்யூம்னா என்ன? நார்மல் ரெஸ்பிரேஷனை வந்து டைடல் வால்யூம்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ்ட் வால்யூம் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ்ட் வால்யூம் இது ரெண்டும் வந்து ஒன்று. ஸோ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ்ட் வால்யூம்னா இப்போ நம்ம பிரீத்திங் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ணுறோம். அப்போது எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் நம்மளால இன்ஸ்பயர் பண்ண முடிச்சோ அதை தான் வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இது எவ்வளோ ஆவரேஜ் வந்து தட் இஸ் 2.5 ml. ஸோ 2.5 2500
2500 to 3000 ml. ஓகேவா? கிளியர்? டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக எப்படி இன்ஹேல் பண்ணுவோம், ப்ரீத் இன் அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ப்ரீத் அவுட் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுவோம்ல, அதை தான் வந்து நம்ம எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இந்த எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமோட ஆவரேஜ் என்னென்னா 1100 ml to 1100 ml. ஓகே, ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் உங்களுக்கு கிளியராக, டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ். டைடல் வால்யூம்னா நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்கும்ல, நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும்போது, ஸோ தட் இஸ் கால்ட் டைடல் வால்யூம். செகண்ட் ஒன் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பைர் பண்ணுறது. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பைர் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது திஸ் வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெசிடியூவல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் டைடல் வால்யூம்க்கு அப்புறம் ரெசிடியூவல் வால்யூம். ரெசிடியூவல் வால்யூம்னா வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் ஈவன். இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணிட்டீங்க, எக்ஸ்பிரேஷன் நடந்துச்சு அப்படின்னா, நடந்ததுக்கப்புறம் லங்ஸுக்குள்ளே எவ்வளோ வால்யூம் ரிமைனிங் இருக்குது, வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இருக்குது, அதை தான் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இது வந்து 1100 ml to 1200 ml. ஸோ 1100 ml to 1200 ml. நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் ஞாபகம் இருக்கும்ல, டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி, எக்ஸ்பிரேட்டரி. நெக்ஸ்ட் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் பர்சன் கேன் இன்ஸ்பயர் ஆஃப்டர் ஏ நார்மல் எக்ஸ்பிரேஷன். இப்போது நார்மலாக உட்காந்துட்ருக்கேன், எக்ஸ்பைரேஷன் நடந்துச்சு, அதாவது எக்ஸ்ஹேல் பண்ணிட்டேன் நான் கேஸஸை. அதுக்கப்புறம் எவ்வளோ வால்யூமாக அது வால்யூம் ஆஃப் ஏரை அது இன்ஹேல் பண்ணும், நார்மலாக இருக்கிறப்ப எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை இன்ஹேல் பண்ணும், தட் இஸ் கால்ட் இன்ஸ்பிரேஷன் கெப்பாசிட்டி. எக்ஸ்பிரேஷன் கெப்பாசிட்டினா, இன்ஸ்பிரேஷன் கெப்பாசிட்டினா டிவி, டைடல் வால்யூம் ப்ளஸ் ஐஆர்வி. எக்ஸ்பிரேஷன் கெப்பாசிட்டினா என்ன, தட் இஸ் டோட்டல் வால்யூம் ஆஃப் டிவி ப்ளஸ் இஆர்வி. இது சேம். யூஸ்வலாக நார்மல் இன்ஸ்பிரேஷன் இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர்ன்றது எக்ஸ்பயர் பண்ணுவாங்க, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏ பர்சன் கேன் எக்ஸ்பயர், அது சொல்கிறது வந்து எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிளியரா இந்த டேர்ம்ஸ்? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி அதாவது volume of air that will remain in the lungs after a normal expiration. Volume of air that will remain in the lungs. Normal expiration. This includes ERV plus RV. Vital capacity. Total lung capacity. Vital capacity அப்படின்றதுல maximum volume of air a person can breathe if after forced expiration, ஃபோர்ஸாக எக்ஸ்பைரேட் பண்ணக்கோ எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை ப்ரீத் பண்ண முடியும், வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்து திஸ் இன்க்ளூட்ஸ் இஆர்வி, டிவி அண்ட் ஐஆர்வி. மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏ பர்சன் கேன் ப்ரீத் அவுட். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஏர் அக்காம்ட் இன் த லங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், திஸ் இன்க்ளூட்ஸ். ஸோ இதில் ஆர்வி, இஆர்வி, டிவி, ஐஆர்வி அப்படின்னு சொல்லலாம். இல்லை வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரெசிடியூவல் வால்யூமும் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளியர்? ஸோ இந்த டேர்ம்ஸ்ன்றது யூ மஸ்ட் ரிமெம்பர்மா. இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ஓகேவா? 1 minute. இது வந்து நீட் 2024 கேட்ட கொஷின். லிசன், இங்கே பாருங்க. ரெசிடியூவல் வால்யூம். வாட் இஸ் ரெசிடியூவல் வால்யூமா? ரெசிடியூவல் வால்யூம்னா என்ன? அதாவது ரெசிடியூவல் வால்யூம்னா ஃபோர்ஸபிள் எக்ஸ்பைரேஷன் நடந்ததுக்கப்புறம் லங்ஸ்ன்றது. தட் இஸ் 3, ஆப்ஷன் 3. யூஸ்வலாக நான் டைரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். தட் இஸ் ஆப்ஷன் ஏ வந்து 3.
ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 2. ஸோ அதாவது 3 இருக்குல்ல. ஸோ next vital capacity, maximum volume 4, which is total volume, expiratory capacity, tidal volume 2, volume of air inspired expelled during normal expiration. Okay, so இதை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா you must remember all these terms and the terms ஓட மீனிங் தெரிஞ்சிருந்தா ஈஸியா சால்வ் பண்ணலாம். Okay, next, which of the following statements are correct with respect to the vital capacity? Following statements are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which of the following statements are correct with respect to the vital capacity? Vital capacity na usually என்ன? What is vital capacity? பாப்போமா? So vital capacity na maximum volume of air can breathe in after a forced expiration, ERV, TV or IRV. ERV, IRV, TV. So it includes ERV, TV, IRV. Yes, correct. Total volume of a person can inspire after a normal expiration. Normal expiration. Normal expiration வருமா? கிடையாதுல்ல. Normal expiration வருமா? Forced expiration வரும் vital capacity. Normal கிடையாது, forced expiration. So இங்க forced expiration வரும்ன்றதுனால இது wrong. Next, maximum volume of a person can breathe in after a forced expiration. Yes, correct. This includes wrong. ERV, TV, IRV மட்டும்தான். Maximum volume of air a person can breathe out after a forced inspiration. So that is E. So option D is the right answer. A, C, E மட்டும்தான் correct. Okay. Next, 2019 கேட்ட question, listen carefully. Tidal volume and expiratory reserved volume. Tidal volume எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 ml. Expiratory reserve volume எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 ml. So இப்போ what will be the expiratory capacity? EC na என்ன? So if residual volume என்றது is 1200 ml. So expiratory capacity na ஒன்று ஞாபகம் இருக்கணும். Expiratory capacity equal to tidal volume plus ERV மா. So tidal volume எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 plus ERV எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000. So overall 1500 ml is the answer. So option A is the right answer. Just உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அதில் போட்டோன்னா வந்துடும். Okay, so this is all about what? That is respiratory volume and capacities. Clear? Done? So next topic என்ன அப்படின்னா exchange of gases மா. Exchange of gases. So listen, so first topic இதில் இங்கே பாருங்க, respiratory organs முடிஞ்சு, human respiratory system completed, breathing mechanism, respiratory volumes and capacities, இந்த 4ம் completed. அதாவது half of the chapter completed. ஒரு clarity இருக்கா? questions பண்ணதே நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம கான்செப்ட் வைஸாக போயிட்டுருக்கோம், அதனால உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ தட் நெக்ஸ்ட் இந்த 4 டாபிக் கம்ப்ளீட்டட், ரைட்? நெக்ஸ்ட் 4 டாபிக்ஸ் இருக்குது, அது சொல்லிட்டோன்னா சாப்டர் இஸ் கம்ப்ளீட்டட். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். Listen, exchange of gases. Gases usually எங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகும்? யூ ஆல்ரெடி நோ இட். ஆல்வியோலையில் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதாவது இங்கே ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எப்படி? பை சிம்பிள் டிஃப்யூஷன். பை என்ன? சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாக எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எக்ஸ்சேஞ்ச்ன்றது பை சிம்பிள் டிஃப்யூஷன் நடக்கும். அண்ட் இந்த சிம்பிள் டிஃப்யூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், solubility of gases, membrane thickness. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து இந்த சிம்பிள் டிஃப்யூஷன்ன்றது இருக்கும். ஜஸ்ட் இந்த பேஜ் கிளியராக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எங்கே நடக்கும்? ஆல்வியோலையில். எப்படி நடக்கும்? பை சிம்பிள் டிஃப்யூஷன். எதனால நடக்கும்? எதை பேஸ் பண்ணி நடக்கும்? கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், solubility of gases and membrane thickness. ஓகே, கிளியர்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த டயக்ராம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஹியூமன் ஃபிசியாலஜியில். டயக்ராம்ஸ்ன்றது மஸ்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். இப்போது இது ஆல்வியோலை.
ஸோ நம்ம ஏரை வந்து இன்ஸ்பயர் பண்ணணும். ஸோ என்டர் ஆகுது உள்ளே. ஸோ இதில் ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இருக்கும்ல. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்ஹேல்ட் ஏர் வந்து இங்கே மூவ் ஆகும். அதாவது இப்படி ஆக்சிஜன் எல்லாம் வந்து இந்த மாதிரி பல்மனரி வீன்குள்ளே என்டர் ஆகும். ஆக்சிஜன் இருக்கிறது என்ன, பல்மனரி வீன்குள்ள என்டர் ஆகும். பல்மனரி வீன்லேருந்து ஹார்ட்டுக்கு போய் இங்கே கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி நடந்து சிஸ்டமிக் ஆர்டரிஸ்குள்ளே வரும். ஏன்னா இங்கே ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ இந்த ஏர் என்டர் ஆகி இந்த பல்மனரி வீன்குள்ளே வந்து ஆக்சிஜனேட்டட், இந்த ரெட் கலரில் இருக்கிறதுல இதெல்லாம் ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்குள்ளே வரும். ஆக்சிஜனேட்டட் பிளட் சிஸ்டமிக் ஆர்டரின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் இது வந்து டிஷ்யூஸ்க்கு, பாடி டிஷ்யூஸ்க்கு இது எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த பாடி டிஷ்யூஸில் சில கார்பன் டை ஆக்சைட்லாம் இருக்கும்ல, அந்த கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் சிஸ்டமிக் வீன்ஸ் வழியா, அதாவது டீஆக்சிஜனேட்டட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. ஸோ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றது இங்கே வந்து பல்மனரி ஆர்டரி வழியாக உள்ள ஆல்வியோலைக்கு போய் ஆல்வியோலிருந்து ஏர்ன்றது வெளியே போயிடும். ஸோ திஸ் இஸ் த பாத் ஹியர். ஓகே, சிஸ்டமிக் ஆர்டரி, பல்மனரி வீன், சிஸ்டமிக் வீன்ஸ், பல்மனரி ஆர்டரி. இது ஞாபகம் வச்சுக்கணும். pulmonary vein, systemic arteries, systemic veins, pulmonary artery. Is it clear? Done. So இந்த alveolar air ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இங்கே 104 mm, இங்கே வந்து 40 mm. மற்றதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. சிஸ்டமிக் ஆர்டரிஸில் வந்து 95/40, இங்கே வந்து சிஸ்டமிக் வீன்ஸில் வந்து 40/40. ஓகே, இது தெரிலனா இதுலேயே பார்த்துக்கோங்க. அது இது வந்து பிளட், அதாவது இங்கே பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் இருக்கா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அட்மாஸ்பரிக் ஏர், அட்மாஸ்பியரில் இருக்கும் போது ஏர் எவ்வளோ இருந்துச்சு பார்ஷியல் ப்ரெஷர்னா 159/0.3. இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. டிக்ரீசஸ் அண்ட் தென் 95 வரும் அண்ட் தென் டிக்ரீசஸ். இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, சிம்பிள். 40, 45, 40, 45, 0.3. இங்கே 104, 40, 95, 40. கிளியரா? ஸோ இந்த வேல்யூஸ்ன்றது யூ மஸ்ட் ரிமெம்பர், இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். நீங்கள் தான் கற்றுக்கணும் இந்த வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்டு தான். ஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்ன வரும் இங்கே? தட் இஸ் சிஸ்டமிக் ஆர்டரிஸ்னு சொல்லலாமா? சிஸ்டமிக் ஆர்டரிஸ் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். நீங்கள் ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கொஷின் கேட்கணும்னா கிடையாது. சிஸ்டமிக் ஆர்டரிஸ் தானே ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணுது. ஸோ சிஸ்டமிக் ஆர்டரிஸ் அப்படின்னும் கேட்கலாம். இல்லை டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்ன? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் சிஸ்டமிக் வீன்ஸ்ன்னு கேட்கலாமா? சிஸ்டமிக் வீன்ஸ். ஏன்னா இதுதான் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுது. ஓகே, ஆல்வியோலைஸ், அட்மாஸ்பரிக் ஏர், டிஷ்யூஸ்க்கு ஃபைனலாக போகிறப்போ எவ்வளோ இருக்கும்? கிளியர்? டன். That's it. Next வந்து இங்க பாருங்க, diagrammatic section of alveolus with a pulmonary capillary. Listen carefully. ஏர்ன்றது என்டர் ஆகுதுமா, சாரி எக்ஸிட், இது என்டர் ஆகுது. இந்த alveolar cavity அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த alveolar cavity சுற்றி வந்து ஒரு squamous epithelium of alveolar wall, one cell இருக்கும், one cell thick. The squamous epithelium of alveolar wall. Okay, fine. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியமா, இந்த ஜெல் லைக் எல்லோ ஷேடு இருக்கா, இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்குவாமஸ் எபித்தீலியம், அதுக்கடுத்து இங்கே பேஸ்மெண்ட் மெம்பரேன், அதுக்கடுத்து எண்டோத்தீலியம் ஆஃப் பிளட் கேபிலரி அப்படின்றது ப்ரெசென்டாக இருக்கும். ஓகே, எண்டோத்தீலியம் ஆஃப் பிளட் கேபிலரிஸ் அப்படின்றது ப்ரெசென்டாக இருக்கும். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம்க்கு அப்புறம் எண்டோத்தீலியம் ஆஃப் பேஸ்மெண்ட் மெம்பரேன், எண்டோத்தீலியம் ஆஃப் பிளட் கேபிலரி. இதுக்கு நடுவில் தான் வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படின்றது ப்ரெசென்டாக இருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ இந்த பிளட் கேபிலரிஸ், ஸோ எண்டோத்தீலியம் ஆஃப் பிளட் கேபிலரிஸ், இது வந்து இந்த பிளட் கேபிலரிஸ் இருக்குல்ல எண்டோத்தீலியம், ஸோ இந்த எண்டோத்தீலியம்க்கு நடுவில் வந்து ரெட் பிளட் செல்ஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ரெட் பிளட் செல்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? இந்த எண்டோத்தீலியம் இருக்குல்ல, எண்டோத்தீலியம் இந்த பக்கம், எண்டோத்தீலியம் இதற்கு நடுவில் தான் ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். திஸ் இஸ் எண்டோத்தீலியம் லேயர், இதுவும் எண்டோத்தீலியம் லேயர், நடுவில் ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ த பிளட் கேபிலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிளியரா? டன்.
இஸ் இட் கிளியர்? இந்த பேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஸ்குவாமஸ் எபிதீலியம் எண்டோதீலியம்க்கு நடுவில் இருக்கிறது என்ன? பேஸ்மெண்ட் மெம்பரேன். இந்த எண்டோதீலியம்க்கும் நடுவில் இருக்கிறது என்ன? ரெட் பிளட் செல்ஸ், பிளட் கேபிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. எண்டோதீலியம் ஆஃப் பிளட் கேபிலரி. ஓகே, கிளியரா? டன். ஓகே, வெரி குட். ஸோ இது வர உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் டிஃப்யூஷன் மெம்பரேன்னு சொல்கிறோம். அதாவது இந்த 3 லேயர்ஸ் இப்போ படிச்சோல, அது 3 லேயர்ஸ். ஒன்று ஸ்குவாமஸ் எபிதீலியம் ஆஃப் ஆல்வியோலர் வால், எண்டோதீலியம் ஆஃப் ஆல்வியோலர் கேபிலரிஸ், நடுவில் வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் பேஸ்மெண்ட் மெம்பரேன், விச் இஸ் இங்கே படிச்சது தான். ஓகே, ஸோ இங்கே டோட்டல் திக்னஸ் வந்து லெஸ் தென் 1 mm இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, சாலிபிலிட்டி. இதை பற்றி பார்க்க பாருங்க. ஆக்சிஜன் அப்படின்றது கான்சன்ட்ரேஷன் கிரேடியம் ஃப்ரம் ஆல்வியோலை டு பிளட் அண்ட் பிளட் டு டிஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் என்ன இருக்கும்? ஆக்சிஜன் எங்கே இருக்கும்? ஃபர்ஸ்ட் வெளியிருந்து வருது. ஆக்சிஜன் ஆல்வியோல இருந்து பிளட்டுக்கு பாஸ் ஆகுது. பிளட்ல இருந்து அகெயின் பிளட் டு டிஷ்யூஸ்க்கு பாஸ் ஆகுது. ஸோ இங்கே ஆக்சிஜன் இப்படி நடக்கும். கார்பன் டை ஆக்சைடுன்றது அதுக்கு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது டிஷ்யூஸ்லேருந்து வரும். டிஷ்யூஸ்லேருந்து பிளட்டுக்கு, பிளட்லேருந்து அதுக்கப்புறம் நீ மறுபடியும் எங்கே? ஆல்வியோலைக்கு மூவ் ஆகும். ஸோ இது வந்து கார்பன் டை ஆக்சைடு, இது ஆக்சிஜன், இது கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ரிவர்ஸ் டைரக்ஷனில் இப்படி தான் வந்து அதுக்கு இது ஆகும். சொன்னல, நான் பார்த்தோம்ல, இப்போ ஆல்வியோலைலேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் சிஸ்டமிக் பல்மனரி வீன், சிஸ்டமிக் ஆர்டரிஸ் வழியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் அந்த பக்கம். அதே கார்பன் டை ஆக்சைடுனா சிஸ்டமிக் வீன் பல்மனரி ஆர்டரி அப்படின்றது வரும்ல. ஞாபகம் வச்சுக்கோ. சாலிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். இங்கே சாலிபிலிட்டின்றது கார்பன் டை ஆக்சைடு ஹேவ் 20 to 25 times மோர் தென் ஆக்சிஜன். ஸோ சாலிபிலிட்டி, அதாவது எவ்வளோ சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கோ அவ்வளோ டிஃப்யூஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கிரேட்டர் தென் ஆக்சிஜன். ஓகே, கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்மா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் நான் பெருசாக ஒன்றும் சொல்லலை. ஆல்வியோலை சிம்பிளாக அந்த என்சிஆர்டியில் கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சிம்பிளாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்வியோலையில் என்ன நடக்கும்? கேஸஸ்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பேஸ்ட் ஆன் தி பை சிம்பிள் டிஃப்யூஷன், பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், மெம்பரைன் திக்னஸ், சாலிபிலிட்டி, இதை பேஸ் பண்ணி. ஆமாவா இல்லையா? எஸ். ஸோ இதில் எப்படி நடக்கும்? எப்படி இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிஜன் எதுக்குள்ளே போகும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வரும்ல, அது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் யூ மஸ்ட் ரிமெம்பர்மா. ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃபர்ஸ்ட் வந்து பாடிக்குள்ளே என்டர் ஆகுது, விச் இஸ் அட்மாஸ்பரிக் ஏர். அதுக்கடுத்து என்ன போகும்? ஆல்வியோலைக்கு போகும். ஆல்வியோலையில் எவ்வளோ இருக்குது? ஆல்வியோலையிலேருந்து பிளட்ன்றது ஆக்சிஜனேட்டட் சைட் லைக் பல்மனரி வீன் அண்டு சிஸ்டமிக் ஆர்டரிஸ்ன்றதுக்குள்ள அதுக்குள்ளே மூவ் ஆகும். அப்போ எவ்வளோ இருக்கும்? அதுக்கப்புறம் டீஆக்சிஜனேட்டட், சாரி இது டீஆக்சிஜனேட்டட், இது டீஆக்சிஜனேட்டட். அப்போ இது பல்மனரி ஆர்டரி, சிஸ்டமிக் வீன்ஸ் அண்ட் பல்மனரி ஆர்டரி அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் டிஷ்யூஸ்க்கு எவ்வளோ ஆகும்? ஸோ இந்த வேல்யூஸ்ன்றது யூ மஸ்ட் ரிமெம்பர் அண்ட் இந்த பேஜும் ரிமெம்பர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, சாலிபிலிட்டி. கிளியர்? கொஷின் சால்வ் பண்ணலாமா? ரெடியா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2011 கேட்ட கொஷின் பார்த்துக்கோங்க. The figure given below shows a small part of human lung where exchange of gases takes place. ஃபிகர் அப்படின்றது இட் கிவ்ஸ் ஷோஸ் a small part of human lung அப்படின்றது காட்டுது. ஹியூமன் லங் ஆல்வியோலர் மெம்பரேனில் இது gases takes place. Select the option which represents the labeled correctly. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணி along with that ஃபங்க்ஷனோட கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை பார்த்து சொல்லுங்க அப்படின்றது தான் கேள்வி. கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து நம்ம சொல்லணும். ஓகே, 1 minute. கொஷின் லாஸ்ட்டாக எங்கே பண்ணோம்? One minute. So இங்கே இருந்தா ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஷின் நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். திஸ் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட், தேர்ட் கொஷின், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்,
7, 8, 9, 10, 11, 12, 13. இப்போ 14. அம்மாவா கிளாரிட்டியாக இருக்கமா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் இங்கே ஏ என்னன்னு பார்க்கலாம். ஏ என்னம்மா இங்கே? தட் இஸ் ஆல்வியோலர் கேவிட்டி தானே. இப்போ தானே படித்தோம், டிஸ்கஸ் பண்ணதை பற்றி. ஆல்வியோலர் கேவிட்டி. இந்த ஆல்வியோலர் கேவிட்டி என்ன பண்ணும்? மெயின் சைட் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். எஸ், கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் இது என்னம்மா? இது நல்லா நம்ம டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்ஷன் பி என்ன இருக்குது? ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்கிறாங்க. ரெட் பிளட் செல்ஸா? ஆமாம். ஸோ ஓகே, ரெட் பிளட் செல்ஸ். ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணும்? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் பிளட் செல்ஸ் யூஸ்வலாக வந்து ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஆமாவா இல்லையா? பட் இங்கே வெறும் கார்பன் டை ஆக்சைடு மெயின்லின்னு கொடுத்துருக்காங்க. மேபி எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா தட் இஸ் வாட்? ஏட்ரியல் கேபிலரி. ஏட்ரியல் கேபிலரி பாசஸ் ஆக்சிஜன் டு தி டிஷ்யூஸுக்கு பாஸ் பண்ணோம் ஆக்சிஜன். ஏட்ரியல் கேபிலரி, பிளட் கேபிலரின்னு சொல்லுவாங்க அதை ஆக்சுவலி. ஸோ ராங். நெக்ஸ்ட் வந்து டி. டி என்ன இருக்குங்க? கேபிலரி வால். கேபிலரி வால், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டேக்ஸ் பிளேஸ். கேபிலரி வால்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க? எண்டோதீலியம் ஆஃப் பிளட் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். விச் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஏ அப்படின்ற ஒரு பார்ட்ன்றது கரெக்ட் ஆன்சர். ஓகே, clear? Next. In lungs, the air is separated. And actually 1997 la kodutha question. Lungs la the air is separated from the venous blood. Air is separated from the venous blood. Options enna? So inga pathina transitional epithelium. So air andradhu venous blood nala separate பண்றோம். venous blood through எது வழியா செப்பரேட் பண்றோம்? நல்லா பார்த்துக்கங்க. எது வழியாமல் செப்பரேட் பண்ணுறோம்? இங்கே பாருங்கள், நான் சொன்னல ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அண்ட் எண்டோதீலியம் ஆஃப் பிளட் வெசல். ஸோ இது ரெண்டு தான் செப்பரேட் பண்ணோம் இந்த வீனஸ் பிளட்டை. ஏர் அண்ட் வீனஸ் பிளட். லைக் இதில் பார்த்தீங்கன்னா இது வர ஏர்மா, இந்த பிளட் இது ஏர். ஸோ இதுக்கு நடுவில் என்ன மெம்பரைன்ஸ் இருக்குது? தட் இஸ் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அண்ட் எம்போதீலியம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Option B is the right answer. இது எத்தனாவது question? இது 14ஆ? இது 15th question. Okay, clear? Next. The factor which does not affect the rate of alveolar diffusion is? Which does not affect the rate of alveolar diffusion. So இப்போ alveolar diffusion பற்றி பார்த்தோம், alveoli பற்றி பார்த்தோம்ல. அதில் first என்ன? first solubility of gases பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். yes. கார்பன் டை ஆக்சைடுக்கு சாலிபிலிட்டின்றது கிரேட்டர் தென் ஆக்சிஜன்ன்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ் இருக்கு. திக்னஸ் ஆஃப் த மெம்பரைன், எஸ் லெஸ் தென் 1 mm அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுமா. திக்னஸும் பண்ணோம். மெம்பரைனில் என்ன இருக்கு? ஸ்குவாமஸ் எபித்தீலியம், எண்டோதீலியம், பேஸ்மெண்ட் மெம்பரைன் இது இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணுமா. நெக்ஸ்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்குன்றது தெரியும்ல, லைக் PCO2 அண்ட் PO2 இதோட வேல்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்ல. எஸ். ரியாக்டிவிட்டி ஆஃப் கேசஸ் இதை பற்றி இதுவரை டிஸ்கஸ் பண்ணுமா? நோ, ரைட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த wrong one, which does not affect the rate of alveolar diffusion. Okay, clear? Very good. Next ma, the partial pressure. NEET 2021 la keta question, listen carefully. Partial pressure. Partial pressure of oxygen and carbon dioxide at alveoli.
partial pressure of oxygen and partial pressure of carbon dioxide at எங்க இருக்குமா alveoli-ல என்னன்னு கேட்டிருக்காங்க. alveoli-னா என்ன? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் இருக்குல்ல, அது கழிச்சு வருது. அதாவது யூஸ்வலி 104/40. நம்ம அந்த டேபிளில் பார்த்தோம்ல, லைக் உங்களுக்கு காட்டுறாருங்க. ஸோ இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அட் ஆல்வியோலைல் என்ன? 104. கார்பன் டை ஆக்சைடு என்ன? 40. தட் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டேபிள்லேருந்து வேல்யூஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இதுலேருந்து கொஷின்ஸ் வந்துச்சுன்னா இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கேட்குற சான்சஸ் இருக்குது. ஓகே, கிளியர்? டன். Next topic. So this is all about exchange of gases. Exchange of gases ஒரு clarity இருக்காமா? ஆமாவா? clarity இருக்குல்ல? done? next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா transport of gases. gases transport எப்படி நடக்குது? transport of oxygen and transport of carbon dioxide. இது ரெண்டும் தான் இங்க gases வந்து gasesனா என்ன? ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. அது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் வந்து பிளட்ல வந்து 97% இருக்கு. அதே வந்து 3% வந்து டிசால்வ் ஸ்டேட்ல இருக்கு த்ரூ பிளாஸ்மா வழியா டிசால்வ் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. டிசால்வ்டு ஸ்டேட்ல 3%. ஆக்சிஜன் பிளட்ல 97%, வேற 3% மற்ற 3% எங்க இருக்கா? டிசால்வ் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன் பிளட்னா என்ன? பிளட்ல என்ன இருக்கும்? ஹீமோகுளோபின் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் அப்படின்றது ஹீமோகுளோபினோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஆக்சி ஹீமோகுளோபினை ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? எஸ், ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து இட் கேன் பைண்ட் மேக்ஸிமம் 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த ஆக்சி ஹீமோகுளோபின்ன்றது மேக்ஸிமம் 4 மாலிக்யூல்ஸை பைண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கு. ஓகே, இதுக்கு இருக்கு. கிளியரா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் பைண்டிங் அப்படின்றது நடக்கும்னு சொன்னல, அதாவது இட் பைண்ட்ஸ் மேக்ஸிமம் 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸை பைண்ட் பண்ற எபிலிட்டி இருக்கு. இதுக்கு ஆக்சி ஹீமோகுளோபினுக்கு. இந்த பைண்டிங் எது மேல டிபெண்ட் ஆகுது அப்படின்னா பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, H+ கான்சென்ட்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர். இந்த ஒரு 4 விஷயத்து மேலதான் இந்த பைண்டிங்ன்றது டிபெண்ட் ஆகி இருக்கு. என்னென்ன? பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H+ கான்சென்ட்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்வியோலையில் எப்படி நடக்கும், டிஷ்யூஸ் கிட்ட எப்படி நடக்கும்? இங்கே பாருங்க, அட் ஆல்வியோலை சைட் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன்ன்றது அதிகமாக இருக்கும். வேறஸ் அட் டிஷ்யூ சைட் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். புரியுதா உனக்கு? ஏன்னா ஆல்வியோலை சைட்ல இன்னும் ஃபில்டர் ஆகல, ஆக்சிஜனோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வேறஸ் டிஷ்யூ சைட் வந்து ஃபில்டர் ஆகிட்டு இருக்கும். ஸோ தட் ஆக்சிஜன் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் வைஸ் வர்சா, அதாவது ஆக்சிஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே ஆல்வியோலை சைட்ல லோவாக இருக்கும், டிஷ்யூ சைட்ல ஹையாக இருக்கும். H+ கான்சென்ட்ரேஷன் ஆல்வியோலர் சைட்ல ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் டிஷ்யூ சைட்ல அதிகமாக இருக்கும் H+ கான்சென்ட்ரேஷன். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர்ன்றது ஆல்வியோலரில் கம்மியாக இருக்கும், டிஷ்யூஸில் அதிகமாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஓவரால் ஆல்வியோலார் சைட்டில் இங்கே ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஆக்சி ஹீமோகுளோபின். ப்ளஸ் டிஷ்யூ சைட்டில் என்ன ஆகும்னா இந்த ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆச்சுல, அது ஸ்பிளிட் ஆயிடும், டிசோசியேஷன் நடக்கும். அதில் ஞாபகம் இருக்குமா? இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தட் இஸ் ஃபைனலாக 100 ml of oxygenated blood deliver 5 ml oxygen to tissues. டிஷ்யூஸ்க்கு இப்போ ஒரு 100 ml of oxygenated blood இருக்கு அப்படின்னா அது வந்து வெறும் 5 ml of oxygen தான் டிஷ்யூஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன்மா. ஸோ இதில் ஒரு ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ இது பாருங்கள், இந்த கர்வை வந்து சிக்மாய்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கர்வு? சிக்மாய்ட் கர்வ். திஸ் இஸ் ஆல் அபவுட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். கிளாரிட்டி இருக்கா? ஆக்சிஜன் பிளட்ல எவ்வளோ இருக்கும்? 97%. டிசால்வ் ஸ்டேட்ல 3%. 97% பிளட்னாலே ஹீமோகுளோபின் இருக்குமா? இது ஆக்சிஜன்றது இந்த ஹீமோகுளோபின் ரியாக்ட் ஆகி ஆக்சி ஹீமோகுளோபின் கொடுக்குதா? இட் கேன் பைண்ட் மேக்ஸிமம் 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸாக பைண்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. இந்த பைண்டிங் எங்கேருந்து வருது? ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, H+ கான்சென்ட்ரேஷன், டெம்பரேச்சர்லேருந்து வந்து. நெக்ஸ்ட், ஸோ இது ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் பண்ணோம், இது டிசோசியேட் பண்ணும். ஸோ 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் 5 ml ஆஃப் ஆக்சிஜனை தான் வந்து கொடுக்கும், இந்த டிஷ்யூஸ்க்கு டெலிவர் பண்ணும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. லிசன் கேர்ஃபுல்லி. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுன்றது பிளட்ல வந்து 20 to 30% இருக்கும். whereas பைகார்போனேட்ஸ் அப்படின்ற ஃபார்ம்ல 70% present இருக்கும். கார்பனேட்ஸ்ன்றது பிளட்ல எவ்வளோ, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்கும்? 20 to 30% present இருக்கும். பைகார்பனேட்ஸா 70% இருக்கும்.
ஸோ டிசால்வ்டு ஸ்டேட்டில் த்ரூ பிளாஸ்மா ஒரு 7% இருக்கும். டிசால்வ்டு ஸ்டேட்டில் த்ரூ பிளாஸ்மா ஒரு 7% ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எந்தெந்த ஃபார்ம்லலாம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்றது ப்ரெசென்ட்டாக புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளட்ல 20 to 30 ஆஸ் பைகார்பனேட் 70%, டிசால்வ் ஸ்டேட்டில் 7% த்ரூ பிளாஸ்மா. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஆக்சிஜனேட்டட் பிளட் 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் டிஷ்யூஸ்க்கு வெறும் 5 ml ஆஃப் ஆக்சிஜன் தான் கொடுக்கும். whereas carbon dioxide 100 ml of deoxygenated blood delivers only 4 ml of carbon dioxide to alveoli. இப்போ ஆக்சிஜன் வந்து டிஷ்யூஸ்க்கு போகும், கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலைக்கு போகும். ஸோ தட் 4 ml மட்டும்தான் ஆல்வியோலைக்கு டெலிவர் பண்ணும் ஃப்ரம் 100 ml of deoxygenated blood. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பிளட்னு சொன்னோம், இங்கே ஹீமோக்ளோபின் இருக்குமா பிளட்ல. ஸோ இங்கே ஹீமோக்ளோபின் ஃபார்ம்னா கார்பமைனோ ஹீமோக்ளோபின் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அதோட ரியாக்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹீமோக்ளோபின் ரியாக்ட் ஆகி கார்பமைனோ ஹீமோக்ளோபின் அப்படின்றது இதாகும், ஃபார்ம் ஆகும். இது எது மேலே டிபெண்ட் ஆகும்னா பார்ஷியல் ப்ரெஷர் மேலே டிபெண்ட் ஆகும். இந்த பேஜ் கிளியரா உங்களுக்கு? டன், வெரி குட். ஸோ ஆல்வியோலை டிஷ்யூஸ், நான் இப்போது ஏன் இந்த மாதிரி டாபிக் சொல்கிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஷின் பார்த்துட்டு கொஷனில் இந்த டாபிக்மா இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு அண்ட் தென் என்சிஆர்டி லைன்ஸ் காட்டுவாங்க. ஸோ அது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது. ஸோ டாபிக் சொன்னேன்னா டாப்பிக்லேயே உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி டாபிக் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த டாப்பிக்கில் இது இருக்குன்றது ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ இப்படி சொன்னால் ஒர்க் ஆகுன்றதுனால தான் சொல்கிறேன். நீங்களே சொல்லுங்கள் இப்படி சொன்னால் ஒர்க் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது. ஓகே, இல்லைனா நான் வேறு மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் partial pressure. Okay, fine. Next, alveoli tissues. So இங்க partial pressure மேல மட்டும் தானே டிபெண்ட் ஆகுது. அங்க எவ்வளோ partial pressure of oxygen, carbon dioxide, H+ concentration, temperature இது மேல எல்லாம் டிபெண்ட் ஆச்சு இல்லை, ஆமாவா இல்லையா? ஸோ இங்க alveoli tissues. கார்பன் டை ஆக்சைடுன்றது ஆல்வியோலில் அதிகமாக கம்மியாக இருக்கும், டிஷ்யூஸில் அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன்றது இங்கே ஹையாக இருக்கும், இங்கே லோவாக இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பைண்டிங் அப்படின்றது இங்கே நடக்கும், இங்கே கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன்ன்றது நடக்கும். ஓகேவா? கிளியர்? டன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட்? transport of carbon dioxide. next along with that carbonic anhydrase அப்படின்றது இருக்கு. இது வந்து யூசுவலா ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, பிளட்டோட இது ரெட் பிளட் செல்ஸ்ன்றது அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்றது. இது வந்து பிளாஸ்மாலையும் கொஞ்சம் இருக்கும், ஸ்மால் குவான்டிட்டி கொஞ்சமாக பிளாஸ்மாலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரெட் பிளட் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஆர்பிசி பிளாஸ்மா இதெல்லாம் வந்து என்ன பிளட் காம்பனன்ட்ஸ். ஸோ இது வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் H2CO3 மறுபடியும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பானிக் ஆன்ஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி அயன்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகும், HCO3 +- H+. ஓகேவா? இங்கிருந்து வந்து அட் டிஷ்யூ சைடு வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இதுவாக மாறும். whereas so that partial pressure of carbon dioxide increase ஆகும். அட் alveolar site என்னன்னா இந்த அயான்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இது மறுபடியும் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஆஃப் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்றது கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி இங்கேருந்து இப்படி கன்வெர்ட் ஆனால் இது வந்து டிஷ்யூ சைட்டில் இந்த மாதிரி நடக்கும். இங்கேருந்து இப்படி கன்வெர்ட் ஆனால் அது ஆல்வியோலர் சைட்டில் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, சைட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, கிளியரா? ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் புரிஞ்சுதா? கிளியர்? டன். சால்வ் பண்ணலாமா? ரெடி? ஸோ இங்கே பாருங்க, நீட் 2024 அதாவது ரீநீட்டில் கொடுத்த கொஷின். given below are two statements. One is labeled as assertion and another one is labeled as reason. During the transportation of gases, about 20 to 25% of carbon dioxide is carried by hemoglobin as carbon. So நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் gases transportationல இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது பிளட்ல வந்து பிளட் இந்த சென்ஸ் ஹீமோக்ளோபின் தானே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளட்ல எவ்வளோ கேரி ஆகும்னு சொன்னால் 20 to 30%. ஸோ 20 to 30% என்ன 20 to 25 ஆனால் அரௌண்ட் அதுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ தேர்ஃபோர் இது கார்பமைனோ ஆசிடாக ஒர்க் ஆகும். ஸோ ஆப்ஷன் அசர்ஷன்ன்றது கரெக்ட். அண்ட் தென் திஸ் பைண்டிங் இஸ் ரிலேட்டட் டு high partial pressure of carbon dioxide and low partial pressure of oxygen in tissues. ஸோ இதுக்கு முன்னாடி தானே பார்த்தீங்க tissuesல high carbon dioxide, low pressure. So therefore our reason correct. So both A and true or is the correct explanation. Option C is the right answer. Clear amma?
Done. Next question. So NEET 2024 கேட்ட question இது, listen carefully. Which one of the following factors are favorable for the formation of oxyhemoglobin? For the formation of oxyhemoglobin in alveoli. Oxyhemoglobin எப்படிமா ஃபார்ம் ஆகும்? பிளட்ல, which is oxygen என்றது ஹீமோகுளோபினோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா it gives what? ஹீமோகுளோபின். oxyhemoglobin கொடுக்கும். oxyhemoglobin on alveoli. alveoli சொல்லியிருக்காங்க. oxyhemoglobin and alveoli பார்ப்போமா? எஸ், oxyhemoglobin in alveoli. இங்கே பாருங்க, ஹை லோ. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் என்ன? ஹை. கார்பன் டை ஆக்சைடு லோ. ஹெச் ப்ளஸ் லோ. ஸோ ஹை ஆக்சிஜன், லோ கார்பன் டை ஆக்சைடு. ஹை கார்பன் ஆக்சிஜன், ஹெச் ப்ளஸும் லோ சொன்னல. திஸ் இஸ் ஓகே. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்மா எத்தனை? ஸோ டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் இங்கே? எத்தனாவது முடிச்சிருக்கோம்? 17 இங்கே. ஸோ இங்கே தென் இட் இஸ் an 18th question. It's a 19th question. Okay, next question, that is 20th. Identify the wrong statement with reference to the transport of oxygen. Identify the wrong statement கேட்டிருக்காங்க. Transport of oxygen. Partial pressure of carbon dioxide can interfere with oxygen binding with hemoglobin. First one. Wrong statement கேட்டிருக்காங்க. ஆமாவா? என்ன கேட்டிருக்காங்க? Wrong statement. Next. High H plus concentration in alveoli favors the formation of oxyhemoglobin. This is the wrong one. Why? Because oxyhemoglobin la alveoli கிட்ட low H plus concentration தானே இருக்கும். So that is the wrong. Actually the correct. Next, low partial pressure favors the correct. Binding of oxygen with instantly related to yes, correct. Clear? Option B is the wrong answer. Okay. Next, every 100 ml of oxygenated blood can deliver around என்ன oxygenated blood எவ்வளோ? 100 ml க்கு 5 ml of oxygen தான் டெலிவர் பண்ணும் to the எதுக்கு? டிஷ்யூஸ்க்கு. Next, find out the amount of carbon dioxide which is delivered to the 100 ml deoxygenated blood. Deoxygenated blood na எவ்வளோ இது பண்ணும்? 4 ml of oxygen டெலிவர் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி. In lungs, there is a definite exchange of ions between RBC and plasma. Lungsல வந்து ions exchange இருக்கும். Removal of carbon dioxide blood involves. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா யூஸ்வலாக ரிவர்ஸ் குளோரைட் ஷிஃப்ட் அப்படின்றது நடக்கும். ரிவர்ஸ் குளோரைட் ஷிஃப்ட் அப்படின்றது நடக்கும். ஸோ இந்த ரிவர்ஸ் குளோரைட் ஷிஃப்ட் அப்படின்றது ரிவர்ஸ் டைரக்ட் அப்படின்னா இன்ஃப்ளக்ஸ் ரிவர்ஸ் அப்படின்றதுனால எஃப்ளெக்ஸ். ஸோ ஆப்ஷன் இ எஃப்ளெக்ஸ் ஆஃப் குளோரைட் அயன்ஸ் ஃப்ரம் RBC. எஃப்ளெக்ஸ் ஆயிடும். 24th question. ஸோ அதாவது ரிடக்ஷன் இன் pH ஆஃப் பிளட் வில் பி. pH 2016 கேட்ட கொஷின்மா pH ஆஃப் பிளட்ல ரிடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதாவது உனக்கு H plus கான்சன்ட்ரேஷன் தெரியும்ல, H plus கான்சன்ட்ரேஷன். ஸோ யூஸ்வலாக H plus கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது is inversely proportional to pH மா. So therefore decrease in the affinity of hemoglobin with oxygen is the right answer. அதாவது decrease inversely proportional. Usually இது low மா, இது high alveoli, இது high-ஆ இருக்கும் டிஷ்யூஸ்ல, இது low-ஆ இருக்கும். ஸோ reduction in pH கம்மியாச்சுன்னா என்னாகும்? இது கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னாகும்? ஹீமோக்ளோபின்ன்றது வித் ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆகிடும். அதோட அஃபினிட்டி எபிலிட்டின்றது டிக்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட், when you hold your breath, which one of the following gas is changes in blood would first lead to urge to breathe? அதாவது உன்னோட ப்ரீத்திங்ன்றது ஹோல்ட் பண்ணி வச்சுக்க.
இன்ஹேல் பண்ண முடியாது, எக்ஸ்பேல் பண்ண, அப்போ ஒரு மாதிரி ஆயிரும்ல, ஆமாவா இல்லையா? கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் இன் பிளட் வில் ஃபர்ஸ்ட் லீட் டு அர்ஜ் டு பிரீத். நம்ம அர்ஜ் பண்ணோம், ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ், அர்ஜ் டு பிரீத். ஸோ தேர் என்ன பண்ணோம், இங்கே கார்பன் டை ஆக்சைடை ரைஸ் பண்ணோம். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ரைசிங் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்ன்றது அதிகமாகிடும். ஏன்னா ப்ரீத் பண்ணல, நம்ம ப்ரீத் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் நடந்தால் தான் ப்ரீத்திங் நடக்கும். ஸோ தட் ஓவராலாக இந்த மாதிரி நடக்கும்போது உனக்கு கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்ன்றது அதிகமாகிடும். Okay, so this is all about what transportation of gases, oxygen and carbon dioxide. Clarity unda? Okay va? Next question paakalama. Listen. So next topic, that is regulation of respiration. Usually inga pathina இப்போ ரெஸ்பைரேஷன் எப்படி ரெகுலேட் ஆகுது, ரெகுலேட் கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட்ரோல்டு. அதாவது இந்த ரெஸ்பைரேஷன் ரெகுலேஷன் வந்து வாஸ் டன் பை நியூரல் சிஸ்டம். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த நோட்ஸை பார்த்தா புரியாது, நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த ரெகுலேஷன் அப்படின்றது வாஸ் டன் பை நியூரல் சிஸ்டம். இந்த நியூரல் சிஸ்டம் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, நியூரல் சிஸ்டம் ஓவரால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் இந்த ரெகுலேஷன் நடக்கிற நியூரல் சிஸ்டம் எங்கே கண்ட்ரோல் ஆயிருக்கும்னா மெட்யூலா, பிரெயினில் இருக்கிற மெட்யூலாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மெட்யூலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூரல் சிஸ்டம் ரெகுலேஷன் இஸ் டன் பை நியூரல் சிஸ்டம். இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? மெட்யூலா. இந்த மெட்யூலாவில் இதை ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்னு சொல்லுவோம். இந்த மெட்யூலாவை என்ன சொல்லுவோம்? ரெஸ்பைரேட்டரி ரிதம் சென்டர். இது வந்து பிரைமரியா, அதாவது மெயினாக ஸ்டார்டிங்கு இனிஷியலாக வந்து இங்கே தான் ரெகுலேட் ஆகும் இந்த ரெஸ்பைரேஷன் அப்படின்றது. மெட்யூலா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? இந்த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பைரேஷன் எங்கே நடக்கும்னா, எதனால நடக்கும்னா பை நியூரல் சிஸ்டம் வழியாக தான் நடக்கும். இது எங்கே ப்ரெசென்டாக இருக்குது? மெட்யூலாவில். மெட்யூலாவை என்ன சொல்கிறோம்? ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ பிரைமரி ரெகுலேட். ஒன்ஸ் இதுலேயும் டன், அலாங் வித் தட் பான்ஸ் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கு. பான்ஸ், இந்த பான்ஸ் மெட்யூலா இருக்குல்ல, அது மாதிரி பான்ஸ்னு ஒரு ரீஜன் இருக்கு. இது வந்து இதுலயும் வந்து நியூமோடாக்சிக் சென்டர்னு சொல்லுவாங்க. இதுல எப்படி இது ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் சொல்லுவாங்க, இந்த பான்ஸை வந்து நியூமோடாக்சிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்யூலாவும் பான்ஸும் என்ன பண்ணுன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ், இந்த நியூமோடாக்டிக் சென்டர் இருக்குல்ல, இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரோட ஃபங்க்ஷன்ஸை மாடரேட் பண்ணும். அதாவது அதிகமாக பண்ணாமல், லைக் ஃப்ளக்சுவேட் ஆகாமல் மாடரேட்டாக கொண்டு போகும். ஸோ அதுதான் இது. ஸோ ஓகேவா? நியூரல் சிஸ்டம் மெட்யூலா ப்ரெசென்ட் இருக்கும், அது ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்னு சொல்கிறோம். பான்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும், அது நியூமோடாக்சிக் சென்டர். இந்த நியூமோடாக்சிக் சென்டர் என்ன பண்ணுன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரோட ஃபங்க்ஷன்ஸை மாடரேட் பண்ணும். ஓகேவா? So அதாவது nerve signals from this section center can reduce the duration of inspiration. So இந்த சென்டர், இந்த நியூரல் சிக்னல்ஸ்ன்றதுல இந்த மெட்யூலா இருந்தோ பிளான்ஸ் இருந்தோ, ஸோ இதுலேருந்து வர நியூரல் சிக்னல்ஸ்ன்றது கேன் ரெடியூஸ் த என்ன இன்ஸ்பிரேஷனோட டியூரேஷனை ரெடியூஸ் பண்ணும். 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், ஒன்று மெடுலா, இன்னொன்று பாயிண்ட்ஸ். தேர்ட் ஒன் என்னன்னா கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. அதாவது இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இருக்குல்ல, அதுக்கு அட்ஜசன்ட், அதாவது அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும், விச் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H+ அயன்ஸ். H+ அயன்ஸு கார்பன் டை ஆக்சைடுக்கு ஹைலி சென்சிட்டிவ், அதாவது அது பார்த்தாலே பிடிக்காது, இருக்கு தூரமாகவே இருக்கும், இதுக்கு தூரமாகவே. ஸோ தேர்ஃபோர் இன்க்ரீஸ் இன் திஸ், இதாவது இந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டு ஆக்டிவேட் தி ஏரியா. நெக்ஸ்ட் aortic arch and carotid artery. So இந்த கீமோசென்சிட்டிவ் இருக்குல்ல, அதோட ரிசெப்டார்ஸ் இது aortic arch and carotid artery also recognize carbon dioxide and H+ சேஞ்சர் ரெக்கக்னைஸ் பண்ணும். இதுவும் சென்சிட்டிவ்ல, ஸோ அதனால இதுவும் ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ அதனால சேஞ்ச் நடக்கும். சென்ட் சிக்னல் டு தி ரிதம்னா என்ன? ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு சிக்னல்ஸை சென்ட் பண்ணும் ஃபார் ரெமிடியல் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு H+ கான்சன்ட்ரேஷன் எனக்கு ஒத்துக்காது, பட் இது வந்திருக்கு, இதை பற்றி பார்த்துக்கங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு அது ஒரு சிக்னல் அனுப்பும். ரெமிடியல் ஆக்ஷன்ஸ், எனக்கு இது ரெமிடின்றது, இதுக்கு ரெமெடி வேணும் உனக்கு, எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சிக்னலை சென்ட் பண்ணும். ஸோ ஓகேவா? கிளியரா? ஸோ இங்கே திஸ் இஸ் த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் மெட்யூலா, இட்ஸ் அ ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்னு சொல்கிறோம். இது கிட்ட வந்து ஒரு பான்ஸ் அப்படின்றது இருக்கு, விச் இஸ் அ நியூமோடாக்சிக் சென்டர். இந்த நியூமோடாக்சிக் சென்டர் என்ன பண்ணுன்னா இது ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அதோட ஃபங்க்ஷனை மாடரேட் பண்ணும். இது ரெண்டுமே இருக்குல்ல, இதுலேருந்து வர நியூரல் சிக்னல்ஸ் என்ன பண்ணுன்னா இன்ஸ்பிரேஷனோட டியூரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஸ்பிரேஷனோட டியூரேஷன் என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கீமோ சென்சிட்டிவ் ஏரியா இந்த மெட்யூலா பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அட்ஜசன்ட். இது வந்து யூஸ்வலாக
சென்சிட்டிவ் டு தி H plus and O2. ஸோ இது வந்து இது H plus and O2 கிட்ட வந்துச்சுன்னா இதோட ரெசெப்டார்ஸ் இருக்கும் கீமோ சென்சிட்டிவ் ஏரியாவுக்கு, எரோட்டிக் ஆர்ச் அண்ட் கெரோட்டிக் ஆர்டரி. இந்த ரெசெப்டார்ஸை வந்து இந்த ரெசெப்டார்ஸ் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த ரெமெடியல் ஆக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இந்த மாதிரி எனக்கு ரெமெடியல் ஆக்ஷன் வேணும், இந்த மாதிரி இது வந்து எனக்கு ஹைலி சென்சிட்டிவ், இது எனக்கு ஒத்து போகாது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த H பிளஸும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் இது ஏதாச்சும் ஏதோ ரெமெடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சிக்னல் சென்ட் பண்ணும். திஸ் இஸ் த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். கிளாரிட்டி இருக்கா? டன். ஓகே. அண்ட் இங்கே வந்து ஆக்சிஜனோட ரோல் இன் ரெகுலேஷன் வந்து தேவைப்படாது, இன்சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் லை ஆன். யூஸ்வலி உங்களுக்கு நல்லா தெரியும் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் எங்கே இருக்கும்? மெடியூலால இருக்கும். எத்தனாவது கொஷின் இது? 24. திஸ் இஸ் 25. ஓகே. நெக்ஸ்ட் இது 26. ஓகே. ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் எங்கே இருக்கும்? மெடியூலால இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்னா நெக்ஸ்ட் டாபிக், லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர். நல்லா கேட்டுக்கோங்க. டிஸார்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட டிஸார்டர்ஸ் என்ன? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பூரா படித்தோம் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் சாப்டரில். டிஸார்டர்ஸ் என்ன அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கோங்க. டிஸார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ்துமாமா. ஆஸ்துமா அப்படின்றது இட்ஸ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். காசிங் வீசிங் டியூ டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியல்ஸ். ஓகேவா? வீசிங்ன்றது காஸ் பண்ணும். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு அந்த மூச்சு வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வீசிங் அப்படின்றது வரும். எதனால அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ப்ராங்கியோல்ஸ், லங்ஸில் இருக்கல இந்த ஆல்வியோலை கிட்ட ப்ராங்கியோல்ஸ் அது இன்ஃப்ளமேட் ஆகும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன்னால இந்த வீசிங் ப்ராப்ளம் அப்படின்றது வரும். ஃபர்ஸ்ட் டிஸார்டர். செகண்ட் என்னன்னா எம்ஃபைசீமா. செகண்ட் என்ன? எம்ஃபைசீமா அப்படின்றது ஒரு குரோனிக் டிஸார்டர் இன் விச் ஆல்வியோலர் வால்ஸ் இருக்குல்ல ஆர் டேமேஜ். இந்த எம்ஃபைசீமா எப்போ வரும்னா ஆல்வியோலை வால்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடும். அந்த மாதிரி உனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சொன்னல ஆல்வியோலை ஸ்ட்ரக்சர், அதில் வால் பார்த்தீங்களா, அந்த வால்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயினா உனக்கு இட் ஃபார்ம்ஸ் எம்ஃபைசீமா அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். டியூ டு விச் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகிடும். ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் சிகரெட் ஸ்மோக்கிங்னால மோஸ்ட்லி எம்ஃபைசீமா அப்படின்றது டிஸார்டர் காஸ் ஆகும். ஸோ எம்ஃபைசீமானா என்ன? இந்த ஆல்வியோலர் வால் இருக்குல்ல அது டேமேஜ் ஆச்சுன்னா அப்போ எம்ஃபைசீமா அப்படின்ற ஒரு டிசீஸ் வரும். டிஸார்டர் அப்படின்றது ரெஸ்பைரா. இந்த எம்ஃபைசீமா என்ன பண்ணோம்னா ரெஸ்பைர் பண்ற சர்ஃபேஸை வந்து ரொம்ப குட்டி ஷ்ரிங்க் பண்ணிடும், அதோட சர்ஃபேஸை டிக்ரீஸ் பண்ணிடும், ஷ்ரிங்க் பண்ணிடும். ஸோ ஓகேவா? கிளியரா? சிகரெட் ஸ்மோக்கிங்னால யூஸ்வலா வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்துமா, வீசிங் எதனால? ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியோல்ஸ் இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுனால. நெக்ஸ்ட் எம்ஃபைசீமா குரோனிக் டிஸார்டர். இது வந்து ஆல்வியோலர் வால்ஸ் இருக்குல்ல அந்த ஆல்வியோலர் வால்ஸை டேமேஜ் பண்ணுறதுனால, மோஸ்ட்லி வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்னால. நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் அப்படின்றத பாருங்க. ஸோ இன் சர்டீன் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பெஷலி தோஸ் இன்வால்விங் கிரைண்டிங் ஆர் ஸ்டோன் பிரேக்கிங். ஸோ இங்கே நிறைய இந்த மைனிங் ஒர்க்லாம் போவாங்கல்ல, ஸோ அங்கே ஸ்டோன் பிரேக்கிங்கு, கிரைண்டிங்கு, குவாரிக்கு இதுக்கெல்லாம் போவாங்கல்ல, ஸோ மச் அது டஸ்ட் அப்படின்றது இன்ஹேல் பண்ணி டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் த பாடி கேன் நாட் ஃபுல்லி கோ. அந்த டஸ்ட் இன்ஹேல் பண்ணுறதுனால ஓவரால் கொஞ்ச நாள் ஓகே, பட் ரிப்பீட்டடாக வெரி ஆஃபன் அது இன்ஹேல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்றது நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் பாடின்றது ஃபைட் பண்ணுற மெக்கானிசம் இருக்குல்ல, நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் ஃபைட் பண்ணும். ஸோ அந்த ஃபைட் பண்ணுற மெக்கானிசம் அப்படின்றது அது கோப் பண்ணிக்க முடியாது, அதனால டாலரேட் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு தான், எல்லாமே லிமிட் தான். ஸோ லாங் எக்ஸ்போஜர் கேன் கிவ் ரைஸ் டு இன்ஃப்ளமேஷன் லீடிங் டு ஃபைப்ரோசிஸ். ஸோ இதனால இன்ஃப்ளமேஷன் காஸ் ஆகும், தட் இஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படின்றது லீட் ஆகும். இந்த ஃபைப்ரோசிஸ்னா என்ன? ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் இருக்குல்ல அது ப்ளொரிஃபரேட் ஆகும், அதாவது அதை சுற்றி இந்த மாதிரி டாட்டாக போர்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகும், ப்ளொரிஃபரேட் ஆகும் ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் அண்ட் causing serious lung damage. Workers in such industries should be a protective mask. புரியுதாமா? ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் அப்படின்னா என்ன? பேர்ல இருக்க ஆக்குபேஷன்னா என்ன? ஒர்க் பண்ற இடத்துல அந்த ஒர்க் பண்ணுறோம்ல, இந்த இண்டஸ்ட்ரீஸு, குவாரி, மைனிங் எல்லாம் ஒர்க் பண்ணுறோம்ல, அங்கே அந்த டஸ்ட்டுக்கு கோப் பண்ண முடியாமல் பாடின்றது அதனால வர டிஸார்டரை தான் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்னு சொல்லுவோம். இது எப்போ ஃபார்ம் ஆகும்? நம்ம பாடியில் இருக்கிற இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் இருக்குல்ல அது இன்ஃப்ளமேட் ஆகிறதுனால, ப்ளொரிஃபரேட் ஆகிறதுனால, ஸோ தட் இஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ இது காஸ் ஆகாமல் இருக்கணும்னா நீ இன்ஹேல் பண்ண இந்த மாதிரி இந்த இடத்துல ஒர்க் பண்ணோம் முடியவே முடியாதுன்னா அப்போ ப்ரொடெக்டிவ் மாஸ்க் அப்படின்றது யூஸ் பண்ணும். The three, these are the disorders of human respiratory system. Clear? Asthma, emphysema, occupational respiratory disorder.
ஓகே ஸோ கொஷின்ஸ் பண்ணுவோமா? ஓகேவா? கொஷின்ஸ். ஸோ இங்கே பாருங்க 27th கொஷின். 2019 கேட்ட question, due to increasing airborne allergens and pollutants, many people in urban areas are suffering from respiratory disorder causing. So inga airborne allergens and pollutants, many people in urban areas are suffering from respiratory disorder. Let's separate. Causing wheezing. Wheezing எதனாலமா வருது? You already know that wheezing அப்படின்றது ஆஸ்துமானால வருது. ஆஸ்துமா எதனால வருது? வீசிங் ஆஸ்மானால வருது. ஆஸ்மா எதனால வருது? bronchi and bronchioles இன்ஃப்ளமேட் ஆனதுனால வருது. இப்படி தானே படித்தோம். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi and bronchiole. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? டன். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2018 கேட்ட கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆக்குபேஷனல் ரெஸ்பைரேட்டரி டிசார்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்குபேஷனல் ரெஸ்பைரேட்டரி டிசார்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஆந்த்ரேசிஸ், சிலிகாசிஸ், எம்ஃபைசீமா, ப்ரோட். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பிமா விச் இஸ் சிலிகாசிஸ் வரும். என்ன? தட் இஸ் சிலிகாசிஸ். எம்ஃபைசீமான்றது உனக்கு தெரியும்ல, எதனால வரும்? தட் இஸ் அந்த ஆல்வியோலை வால்ன்றது டேமேஜ் ஆனதுனால வரும், ஸ்மோக்கிங்னால. ஸோ சிலிகாசிஸ், ஃபைப்ரோசிஸ், சிலிகாசிஸ், ஸோ இதனால வரும். ஆப்ஷன். Next question. Name the chronic respiratory disorder caused by the cigarette smoking. Cigarette smoking நால எது வரும்? emphysema தானே 2016 கொடுத்த question. emphysema, that is option C is the right answer. 2016 இந்த question, மறுபடியும் 2018 2019 இந்த சென்ஸ் இந்த டாபிக்ல இருந்து questions, இந்த disorders இருந்து questions வந்துட்டு இருக்கா? ஆமாவா இல்லையா? Yes. So therefore next last question of this session, that is 30th question. mirror 30 la 30th question is, that is given below are the two statement, one is labeled as assertion and another is listen carefully. A person goes to high altitude and experiences altitude sickness அப்படின்றது ஃபார்ம் ஆகுது ஒரு பர்சனுக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா a person goes high altitude and experience altitude, அதாவது ரொம்ப ஹைட்டுக்கு போனால் நமக்கு ஆக்சிஜன் வராது. ஆமாவா? ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படின்றது வரும். வித் சிம்டம்ஸ் லைக் பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, ஹார்ட் பால்பிட்டேஷன், இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். டியூ டு லோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அட் ஹை ஆல்டிடியூட் த பாடி டஸ் நாட் கெட் சஃபிஷியன்ட் ஆக்சிஜன். எஸ். எதனால? கரெக்ட். இது ஜென்ரல் கொஷின். Listen carefully so that both assertion and reason are right. So and R is the correct explanation. அதாவது ஏன் இந்த ஹை ஆல்டிடியூட்ல ப்ரெஷர்ன்றது, ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு சஃபிஷியண்ட்டாக வந்து ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால ஆல்டிடியூட் சிக்னஸ்ன்றது காஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர்மா. புரியுதா உனக்கு? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதில் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வெரி வெல். இந்த சாப்டர்ன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சுன்னு நம்புகிறேன். அதுவும் நான் ஏன் இங்கே டாபிக் வைஸ் சொல்கிறேன்னா, அண்ட் தென் உங்களுக்கு இங்கே ரிவிஷனும் நடந்த மாதிரி இருக்குது. ஆமாவா இல்லையா? ரிவிஷனும் நடந்த மாதிரி இருக்குது, எம்சிக்யூ செஷன்ஸும் முடிஞ்சது. ஏன்னா யூஸ்வலாக எம்சிக்யூ செஷன்ஸ் ஃபார் பயாலஜின்றது ரொம்ப போரிங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கான்செப்டோட கற்றுக்கிட்டிங்கன்னா உனக்கு ரிவிஷன் இப்போ கிளாரிட்டி வந்துச்சு. ரிவிஷனில் டாபிக் வைஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த சாப்டரில் இருக்குன்றதும் தெரிஞ்சிச்சு. அதோட அந்த டாபிக்ஸோட கான்செப்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதனால எம்சிக்யூஸும் 30 எம்சிக்யூஸ் டோட்டலி மிரர் 30ல தி பெஸ்ட் 30 எம்சிக்யூஸை நான் சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? கிளாரிட்டி இருக்கா? ஸோ ஐ ஹோப் இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்றத நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் கமெண்ட், கிவ் கமெண்ட்ஸ். அதாவது இந்த சாப்டர் இந்த மாதிரியே கொண்டு போகலாமா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.